எழுப்புதல் அக்னியை பரவச் செய்வதற்காக தெய்வாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நாலுமாவடியில் 45 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரள் கூட்ட ஜனங்கள் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனை வேளையை இயேசு விடுவிக்கிறார் குழுவினரும் மற்றும் இஸ்ரவேல் தேசத்தில் ஊழியம் செய்து வருகிற சகோதரர் கிரண் குடும்பத்தினர் பொறுப்படுத்தி நடத்தினார்கள். நல்ல கரம் தட்டி ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுவோம். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ ஆமென். துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், கூடாரத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி Hallelujah.
என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 இயேசு ரெண்டு கரங்களை விரித்து உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. அதனைத் தொடர்ந்து சகோதரன் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் நன்றி ஜெபம் மற்றும் அர்ப்பணிப்பு ஜெபத்தை நடத்திய பின் இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காகவும் பீகாரில் கிறிஸ்தவர்களை தாக்கி துன்புறுத்தியவர்களுக்காகவும் வரவிருக்கும் தமிழக தேர்தலுக்காகவும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்த போது வந்திருந்த தேவஜனங்கள் யாவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து கருத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபித்தார்கள். மோசே மண்டபத்தில் நடந்த சிறுவர் கூடுகையில் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் கிறிஸ்துமஸ் பரிசுகளை வழங்கி வந்திருந்த அனைத்து சிறுவர் சிறுமிகளையும் உற்சாகப்படுத்தினார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஐயா உங்க பேர் என்னய்யா? சாலமோனுங்க. சாலமோன். சாலமோன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் நாகர்கோவில் ஆசாரிபுரம். நாகர்கோவில். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? ஐயோ, நான் வந்துட்டு செப்டம்பர் மாதம் இங்கே வந்து அந்த குடிப்பழக்கத்துல எனக்கு விடுதலை குடிப்பழக்கம். கிடைச்சது. இத்தனை வருஷமா குடிப்பழக்கத்துக்கு அடிமை? அது ரொம்ப காலமா இருந்துங்க. அது சாட்சி சொல்லுக்கு நான் இங்கே வந்திருந்தேன். அது சாட்சி சொல்லிட்டு போகும்போது ஐயாட்ட எனக்கு கை வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணாரு. எதுக்காக? 18 வருஷமாக எனக்கு இந்த கர்னியர் நோய் இருந்தது. கர்னியா? ஆமா. 18 வருஷமா ஒன்றும் சாப்பிட முடியாது, எடுக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. வெளியே போனால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எதுவும் சாப்பிட மாட்டேன், மொய்யை கொடுத்துட்டு வந்துடுவேன். சரி. அப்புறம் ஐயாட்ட சொல்லி ஐயா எனக்கு இந்த கர்னியாவில் வந்து கை வச்சு ஜெபிச்சாருங்க. அப்போ வயிறு இப்படி இருந்ததுங்க. இப்போ ஐயா ஜெபிச்ச பிறகு அதுக்கு சரியாகி போச்சு. ஆஸ்பத்திரியில் போய் நான் டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு நார்மலாக இருக்குன்னு சொன்னேன். 18 வருஷமா இருந்த குடல் இறக்கம் ஹெரனியாவில் இருந்து ஆண்டவர் நொடி பொழுதுல பரிபூர்ணமா சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பேர் என்ன? ஹெலன் சுபாஷ். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது? எனக்கு என்ன அறியாமே நான் 2-3 வருஷமா எனக்கு என்ன மயங்கி கீழே விழுந்துருவேன். நீங்க? ஆமா. எவ்வளவு வருஷமா? 2-3 வருஷமா. அது நான் டாக்டர் கிட்ட போனப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மூளையில நரம்பு ப்ராப்ளம் இருக்கு, 3 வருஷம் கண்டினியூஸா டேப்லெட் போட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணோம்னா தீவுத்திடல அங்கிள் வந்து 3 நாள் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். அங்கிள் வந்து தலையில் நரம்பு பிரச்சனை இருக்கவங்களாம் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோம், பொருத்தனையோடு ஜெபம் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் டேப்லெட் போடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் 9 மந்த்ஸாக டேப்லெட் போடலை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? 3 வருஷங்களாக அந்த தலை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு அற்புத பெருவிழாவில் கலந்து கொண்டாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். என் ஹஸ்பண்ட்க்கு 25 இயர்ஸாக அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. லாஸ்ட் இயர் இதே டிசம்பர் மந்த் வந்து அப்போ வந்து அல்சருக்காக அங்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் வாங்க நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போயும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருந்தோம். இவங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அங்கிள் வந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணும் போது இப்போ அவங்களுக்கு அதுலேருந்து அல்சர் ப்ராப்ளம் 25 வருஷமா இருந்தது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கற்பகம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து. செங்கல்பட்டு. என்ன அற்புதம் நடந்தது? நான் அடிபட்டு வேலைக்கு போகாம 3 வருஷமா வீட்டில் இருந்தேன். கடனாக ஆயிட்டு 3.5 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். மாதம் 7,000 ரூபாய் வட்டி கட்டுவேன். நான் ஆகஸ்ட் மாதம் இங்கே வரும்போது நான் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன். பிள்ளைங்களோட வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எங்களுடைய கடனை நீர் அறிந்திருக்கிற ராஜான்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு போனேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அந்த கடன் க்ளோஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். அத்தனை கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பேர் என்ன சிஸ்டர்? ரமணி. ரமணி. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? சென்னையில இருந்து வரேன். இவர் கணவர் பேரு ராயன்.
சரி, என்ன அற்புதம் நடந்துச்சு? திறப்பின் வாசல்ல பெரிய அற்புதம் 2 நடந்தது. எங்க பையன் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு. அவங்க குடிச்சு ஏதோ வம்பு பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு பொண்ணு வாழ மாட்டேன்னு குழந்தைங்களட்டுன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. 2 வருஷமா அழுது ஜெபம் பண்ணேன். டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என் பையனை கூட்டுன்னு வந்தேன். இப்போ 24 மே மாதம் வந்தேன். இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைய சேர்த்து வைங்க எல்லாரும் பேரையும் சொல்லி ஐயா அழைச்சாரு. என் பையன் பேரை சொல்லலையேன்னு சொல்லுங்க ஆண்டவரே என் பையன் பேர் சொல்லுங்கன்னா சொல்லலை. ஆனாலும் ஜெபிச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் அற்புத பெருவிழா டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க பார்த்துட்டு மறுபடியும் அழுதேன். நேற்று வந்தேனே ஆண்டவரே என் பையன் பேரை சொல்லலையே, சேர்த்து வைங்கப்பா, எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டேன். உடனே அவர் நிறைய ஜபிச்சுன்னு இருந்தார். இன்னும் கூட ஜபிக்கலையேன்னு பேரை சொல்லி அழுதேன். உடனே சொன்னார், செந்தில் உனக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்கிறாரு, உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அதை வச்சு ஜெபிச்சிருந்தேன். இப்போ போன மே மாதம் சொன்னார், இந்த மே மாதம் குடும்பத்தோடு அவன் போய் சேர்ந்துட்டான். ஆமென். சேர்ந்து 2 பிள்ளைங்களோட சேர்ந்து வாழறான். ஐயா இந்த இடத்துல அந்த ஜெபம், இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் அவ்வளோ அற்புதம் நடந்தது. போன மாதம் எங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டா கிடைக்கணும், அதுக்கு 2 வருஷமாக போராடி இருந்தேன். இல்லை கொஞ்சம் பணம்னு நினச்சி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் 12 லட்சம் இருந்தால் தான் அது பண்ண முடியலன்னா அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. 12 லட்சம் எங்ககிட்ட இல்லை. இங்கே வந்து கையை நீட்டி ஆண்டவர் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, 10,000 இல்லை ஆண்டவரேன்னு சொன்னேன். நீங்கள் இந்த மாதம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் வந்து நான் சாட்சி சொல்கிறேன்னு ஒரு சொந்தக்காரவங்க 12 லட்சம் கொடுத்தாங்க. அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு இங்கே வந்து சாட்சிக்காக வந்து. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கலையரசன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சோமனூர், கோவை மாவட்டத்திலேருந்து வரேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? போன வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் எனக்கு கால் பிளாடரில் கட்டி இருக்குதுன்னு ஊர்ஜினப்படுத்தி சர்டிஃபிகேட்டுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கொடுத்ததுங்க. அறுவை சிகிச்சை தான் பண்ணோம் கால் பிளாடரில். சரி. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே திறப்பின் வாசலுக்கு வந்து விடாமல் ஜெபிச்சு, நானும் மனைவி குழந்தையா தங்கி ஜெபிச்சு விண்ணப்பம் சமைச்சிட்டு போனோம். போன 10வது மாதம் அதே டெஸ்ட் பார்க்கும்போது அந்த கால் பிளாடர் இல்லை, அதோட ரிப்போர்ட் இல்லை. பாருங்க, 2மே அவங்க சாட்சியோட வந்து கச்சிருக்கிறார். 2மே ரெக்கார்டோட. முதல்ல எடுத்ததுல கட்டி இருந்திருக்கிறது. இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு எடுத்த ரிப்போர்ட்ல கட்டி இருந்ததற்கான அறிகுறியே இல்லாதபடி ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். இன்சுலின் இப்போ வந்து அந்த இன்சுலின் டாக்டர் போடவே வேண்டாம், உங்களுக்கு நான் கணையம் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் 12 வருஷம் இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். அந்த இன்சுலினும் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் பரிவுன்னு சுகத்தை கொடுத்துக்கிறாரு. ஆமென், ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை கேள்விப்பட போறீங்க. உங்களை பார்த்து டாக்டர்லாம் அப்படி சொல்ல போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவங்க பேர் என்ன சிஸ்டர்? கேத்ரின். கேத்ரின். எந்த ஊர்ல இருந்து வரோம்? கரூர். எங்களுக்கு 6 வருஷமா குழந்தை இல்ல. சரி. எங்க பெரிய மாமியார் சொல்லி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்து முடிச்சுட்டு 2023 வருஷத்துல இருந்து மாசம் இங்க அற்புத பெருவிழா எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2023 ஐயா எங்கள் பேர் சொல்லி அழைச்சி உங்கள் கர்ப்பத்தின் கனி கிடைக்கும், பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல பாடுபட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எல்லா வேதனையும் நீங்கி உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அழகான பெண் குழந்தை 6 வருஷத்துக்கு பிறகு. எனக்கு 32 வருஷமா வீசிங் பிரச்சனை இருந்துச்சு. நான் 2023 தொடர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். எனக்கு ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் கொடுத்தாரு. எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு வீசிங்ல 2 வருஷமா நல்லா இருக்கேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரணி நிஷா, ஆலங்குளத்துலேருந்து வரோம். செய்வினை கட்டி நிமித்தம் என்னோட தலையில் ப்ரெஷர் இருந்தது. இதனால 2 கண்ணையும் நரம்பு வீங்கிருந்தது. டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிறது கண் விஷன் போயிட்டுனா திரும்ப வராதுன்னு சொன்னாங்க. அப்போ சரி டேப்லெட் எடுத்தால் நமக்கு சரியாயிடும்னு சொல்லி டேப்லெட் எடுத்தோம். டேப்லெட் எனக்கு ஒத்துக்கல. கஷ்டப்பட்டீங்க? ஒரு 4 மாசமா. 4 மாசம். ஆமாம். தூக்கம் வராது, பயங்கரமான தலைவலி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சரீரம் முழுவதும் ஒரு பலவீனமாக இருந்தது. எப்படி சுகமாச்சு? டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பிரெயினில். ஸோ இங்கே வந்தோம். போன மாதம் 3 நாள் ப்ரேயருக்கு வந்தோம். வியாழன், வெள்ளி, சனி. ஃப்ரைடே ப்ரேயரில் ரிவைவல் ஆர்மி பிரதர்ஸ் 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் நார்மலா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். என் பேர் செல்வி. நாங்கள் வந்து கொடைரோடு திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். சரி. ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து பஞ்சாப்ல இருக்கிறோம். என்ன பிரச்சனை இருக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 காலுமே நடக்க முடியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
சாகிறது கூட நான் தயாராகிட்டேன். அவ்வளோ வேதனை. ஆமாம். வைத்தியெல்லாம் பார்த்தீங்களா? வைத்தியெல்லாம் பார்த்தேன், எல்லா டாக்டர்ட்டையுமே போனோம். ஆனால் எந்த சுகமே கொடுக்கல. சரி. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போன பிற்பாடு நம்ம எப்படியா செத்துடலாம், இருக்கக்கூடாது, இருந்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு பாரமாக தான் தோணும், அதனால நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டு. எப்படி சுகமாச்சு சொல்லுங்க. இங்கே வந்தேங்க ஃபஸ்ட்டு, இங்கே வந்த குடை ரோட்டுக்கு வந்தப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, எங்கம்மா போனீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம், முட்டி 2 மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன. அவர் சொன்னார், இல்லை ஒரு எண்ணெய் கட்டு போட்டு பாருங்க அப்படி சொன்னாங்க. எண்ணெய் கட்டு போட்டும் எனக்கு சுகமாகலை. நாங்கள் எண்ணெய் கட்டு போட்டுட்டு போயிட்டு வரும்போது நிலக்கோட்டையிலேருந்து ஜெயாக்கான்னு ஒருத்தவங்க இங்கே வந்திருந்தாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, நீ ஏமா எங்கெங்கெல்லாம் போகிற, ஏசு விடுவிக்கிறாரு, அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அந்த கட்டு போட்டதோட 2 கால்லையும் கட்டோட நான் வந்து அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். என்னால் ஒரு படி கூட என்னால் ஏற முடியல. எல்லா சிஸ்டரும் என்னை பார்த்தாங்க, இவ்வளோ வீக்கத்தோடு இப்படி எப்படி தான் ஏறுறீங்க சிஸ்டர். நாங்கள் என்னால் முடியல சிஸ்டர், நான் தான் ஆண்டவரை நோக்கி வந்துட்டேன்ட்டு அங்கே உட்காந்து என் கட்டை 2 அவுத்து போட்டுட்டேன். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுப்பான்ற விசுவாசத்தோட அவுத்துட்டீங்க. பஸ் இங்கனே அவுத்துட்டு ஒரு 4-3 படி என்னோட வலியை தாங்கிக்கிட்டு ஏறி நடக்க ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு உதவி பண்ணாரு. இப்போ 2வது மாதம் எனக்கு வந்து கட்ட அவுத்தேன். 12வது மாதம் நல்ல ஸ்டெடியாக ஆண்டவர் வந்து என்ன எட்வர்ட் துரை. எட்வர்ட் எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். எந்த கண்ணு? 2 கண்ணும். ஆனால் 1.5 வருஷமாக இடது கண்ணில் வந்து தண்ணி வந்துட்டே இருந்தது. அது நிற்கவே இல்லை. மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண அது நிற்காமே இருந்தது. போன வருஷம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து போன மாதம் பொருத்தனை பண்ணி எனக்கு இந்த தண்ணி வருது நின்னதுன்னா அடுத்த திறப்பின் வாசலில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு தண்ணி நின்று பிரச்சனை இல்லை. 1.5 வருஷமாக வந்தது. ஆமென். பாருங்க, போன மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். 1.5 வருஷமா இடது கண்ணில் நீர் வடிந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆண்டவர் அற்புதமாக குணமாக்கி சாட்சியாக நிறுத்திருக்கிறார். காட் பிளஸ். சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? பேர் அபிஷா. அபிஷா. ஆமாம், என்னோட பையன் இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கியிருந்தோம். அப்போ சொன்னாங்க சளியில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 8 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அடுத்தது வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு வந்து 2 நாள் நல்லா இருந்தான். 3வது நாள் அவனுக்கு பேச முடியாமல் நடக்க முடியாமல் எதுவுமே சாப்பிட மாட்டான். அப்படி படுக்கவே ஆகிட்டான். அப்புறம் நாங்கள் 24 ஹவர்ஸ் ப்ரேயர் எதுக்கு கால் பண்ணிங்கனாலும் அப்படிலாம் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டு நாங்களும் ப்ரேயர் பண்ணோம், பொருத்தனை பண்ணோம். அவன் சுகம் ஆகிட்டானா 10 பைபிள் நாங்கள் வாங்கி வைப்போம் 4 மாவடியில் அப்படின்னு பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணப்போ அவன் மறுநாள் கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். இப்போ நடக்கிறான், பேசுகிறான், சாப்பிட்றான். நல்ல சுகம் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் பேர் அனுமுனிஷா. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். எனக்கு வந்து 6 வருஷம் குழந்தை இல்லாமல் 6 வருஷம் 2019 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ வந்து நான் இது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் வந்து ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 2024 வந்து செப்டம்பர் மாதம் ஒரு 40 நாள் வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். அதற்கு அப்புறம் வந்து எப்படின்னா எனக்கு 1 மாதம் மட்டும் நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிடைக்கல அப்படின்னோடனே ஒரு டிப்ரெஷன் லோன்லினஸ். அதாவது எப்படி இது கடவுள் வந்து அந்த விசுவாசத்தை வந்து தடுக்கிற மாதிரி பிசாசு அவ்வளோ போராடினா அந்த டிப்ரெஷனுக்குள்ளே தான் போனேன். அப்போ வந்து என்னென்னா நான் இங்கே சென்னைக்கு வரும்போது அதற்கு முன்னாடி அபுதாபியில் நாங்கள் இருந்தோம். டிசம்பர் மாதம் அங்கிள் ப்ரேயர் அங்கே நடந்தது. அப்போ நாங்கள் போயிட்டுருக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, இங்கே இந்த ஒரு மகள் இருக்காங்க, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்காங்க. அதாவது சாத்தா எப்படின்னா நீ வந்து செத்துரு அப்படின்ற மாதிரி. அது எங்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது. எனக்கு ஒரு 3 மாதம் தூக்கமே இல்லை சுத்தமாக. அவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே வந்து கடந்து சென்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரேயருக்கு அப்போ வந்து ஒரு வார்த்தை வந்தது, டிப்ரெஷன்லேருந்து ஒரு மகள் இப்படி இருக்காங்க, அந்த போராட்டத்துலேருந்து விடுதலை பண்ணி கடவுள் அவளுக்காக வந்து ஒரு குழந்தை கட்டளை இடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஜான்வரி மாதம் நாங்கள் இந்த இடத்துல வந்திருந்தேன். எனக்கு என்னென்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். அப்போ இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக 2 நாள் ஸ்டே பண்ணி இங்கே ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஜாய்ஸ் ஆண்டி எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து சொல்லும் போது பெரிய சத்ரு வந்து உன் குழந்தையை போராடி பறிக்க பார்க்குறான், ஆனால் வந்து கடவுள் உனக்கு சாமுவேலை போல ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தில் சொன்னாங்க. அதே போல் அந்த எப்போ நான் செப்டம்பர் மாதம் அந்த 40 நாள் உபவாசம் இருந்தோமோ செப்டம்பர் 25 இந்த வருடத்தில் அது அடுத்த மாதமே எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பிப்ரவரி 14ஆம் தேதியே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த டேட் ஞாபகம் இருக்கிறதுக்கு கடவுளை சாட்சியாக செப்டம்பர் 25 வந்து பிள்ளையை வந்து பெற செய்தாங்க. அந்த வாக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் பேர் முத்துமாரி. என் பொண்ணுக்கு மண்டையில்
ரத்த கசிவு பிரச்சனை இருந்துச்சு. இங்கே வந்து நான் சனிக்கிழமை மாதந்தோறும் வந்து ஜெபம் பண்ண வந்தேன். இப்போ என் பொண்ணுக்கு அந்த வடுவே இல்லாமல் சோமாயிருச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. ரத்த கசிவுன்னு யார் சொன்னா? டாக்டர் சொன்னாங்க பெங்களூருக்கு கொண்டு போங்க, சின்ன பிள்ளையா இருக்கா, கறி மூலியமா தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு போனீங்களா? பண்ணிட்டு மாசத்தோட அதுக்கு பிறகு செக் பண்ணீங்களா? செக் பண்ணதுல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள தழும்பே இல்லைன்னு. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. வாணிஸ்ரீ என் பிள்ளை. வாணிஸ்ரீ 8th படிக்கையில் வந்து ஸ்கூலில் வந்து விழுந்துட்டா. விழுந்ததில் வந்து 2 வருஷமாகவே நாங்களாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அலைஞ்சா ஒன்றும் சரியாக மாதிரி இல்லை. விழுந்த உடனே அப்படியே மயங்கி உயிரே இல்லாமல் தான் கிடப்பா. நானும் கத்தி 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 ஆஸ்பத்திரி அங்கே இங்கே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். 2 வருஷமாகவே வைத்தியம் பார்த்து கடைசியில் ஐயா அவங்க ஜெபத்தை நாங்கள் கேட்டு 4 மணிக்கு இங்கே வந்த ஜெபம் ஆமாம் ஜெபம் நினச்சி வந்த உடனேயே இங்கே வந்து முன்னாடி ஐயா நிற்க சொன்னாங்க. இன்னொன்று மயங்கி விழுந்த உடனே ஐயா கை வச்சு எல்லாம் ஜோம் பண்ணி விட்டாங்க. ஜோம் பண்ணே கர்த்தர் என் பிள்ளைக்கு அருமையான விடுதலை கொடுத்துருக்கு. அவர் கோடான கொடி நான் நன்றி. 2 வருஷம் கஷ்டப்பட்டாங்களா? 2 வருஷம் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். யார் சுகம் கொடுத்தா? ஏசப்பா கொடுத்தா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். ஞானப்பிரகாஷ் ஈரோட்லேருந்து வராங்க. ஈரோட்டில் என்ன அற்புதம் நடந்துச்சு? ஜூலை மாதம் 12ஆம் தேதி பாப்பா வந்து கிச்சன் செல்ஃப்லேருந்து கீழே விழுந்து மண்டையில் ரத்த கசிவு ஆயிடுச்சு, மூளையில் ரத்த கசிவு 2 இடத்துல. பாப்பாக்கு 9 மாத குழந்தையில 2 இடத்துல ரத்த கசிவுக்குனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ரத்த கசிவு நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணுறதுக்கு வயசு கிடையாது, 9 மாதம்தாங்கிறதுனால ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரெட்டிஃபை ஆகி 15, 16ஆம் தேதி மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 16ஆம் தேதி வாக் வித் ஜீசஸில் சங்கீதம் 34 நாளில் பிரதர் சொன்ன அந்த வாசகம் வந்து எங்களுக்கு பயப்படாதீங்க கூட இருப்பார் ஆண்டவர்னு சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அன்றைக்கி 16ஆம் தேதியில் நல்லா புள்ள ரெட்டிஃபை ஆகிட்டா. மறுபடியும் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது ரத்த கசிவுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போன மாதம் போனோடனே நல்லா ஆகிட்டா மருந்து நிறுத்திடலாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஆமேன். இதுதான் ஆண்டவர் செய்த அற்புதம். ஆமேன். பேர் பிரேமா சார். நாங்கள் காட்டூர்லேருந்து திருச்சியிலேருந்து வரோம். திருச்சி காட்டூர்லேருந்து வரோம். என்னோட மூத்த பையனுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு ரொம்ப இருந்துச்சுங்க சார். அது 2060 அறியாத குடும்பம். நாங்கள் 2023 ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக இருந்தான். என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏசப்பாட்டை தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வேற ஒருத்தவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க, அது மாதிரி 4 மாடிக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் போயிட்டு வாங்க, நல்லாயிடுவான் பையன் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு வந்தேன். ஒரே ஒரு டைம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இப்போ நல்லா வேலைக்கு போகிறோம் சார். இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஆமாம். எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டாங்க? 3 வருஷமா நுரையீரல் பாதிக்கப்பட்டு டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டாங்க. ஆனால் யாரோ ஒருவர், இவங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருவர் ஒரு முறை 4 மாடிக்கு போயிட்டு வாங்க, அந்த ஒரு வார்த்தை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. ஆண்டவர் அன்னைக்கே சுகமாகி இன்னைக்கு நல்ல ஜீவனோடு வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். என்னுடைய பேர் சிஸ்டர் டயனா மெல்வின், மும்பையிலேருந்து வருகிறேன். என்னுடைய கையில் கட்டி இருந்தது. எவ்வளவு காலமா இருந்தது? ஜான்வரியில் வந்தது. February 1st வீக் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்கும்போது சிஸ்டர் ஆஷ்லி வந்து ப்ரேயர் டைமில் சொன்னாங்க, கையில் உள்ள கட்டி வந்து உடைச்சிடுவாங்க கர்த்தர்னு அப்படி ஜெபத்தில் சொல்லிட்டாங்க. நானும் விசுவாசமாக இருந்தேன். ஆனால் 3 வீக்ஸ் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் பயமும் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சொல்கிறாங்க கட்டி ஆல்ரெடி உடஞ்சிடுச்சு, நான் தொடவே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமாக கர்த்தர் வந்து அந்த கட்டியை உடைச்சிட்டாங்க. கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடுத்தது என்னுடைய டாட்டர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்கே வந்தோம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு. அப்போது ஐயா வந்து அவளுக்கு ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, இவ வந்து அநேக பேருக்கு வேலை கொடுக்கிறவளா இருப்பா, அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு வந்து MBA HR சீட் கிடச்சிது. பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஹெக்ஸாவேர் IT கம்பெனியில் HR நல்ல ஒரு வேலை கிடச்சி அதே மாதிரி ஐயா சொன்ன அந்த ப்ராஃபஸி வந்து நிறைவேறிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.
எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? பெங்களூர்லேருந்து வரேன். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? எனக்கு 2 டெஸ்ட்மனி நடந்துச்சு. ஒன்று வந்துட்டு எனக்கு ஸ்டூல்ஸில் வந்துட்டு ப்ளீடிங் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு 1 இயராக நான் மெடிக்கேஷன் எடுத்தேன். ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு எதுவுமே சரியாகலை. அதுக்கப்புறம் 2023 ஜான்வரி திருப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நான் ப்ரே பண்ணேன். ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் முடிச்சுட்டு போய் எனக்கு உடனடியாக சுகம் கிடைச்சிச்சு, பரிபூர்ண சுகம். அதுக்கப்புறம் 1 வருஷமா இருந்த பிரச்சனை ஒரே நாளில் சுகமாயிட்டு. ஆமேன் ஆமேன். அதுக்கப்புறமா எனக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ஒரு 1 இயராக இருந்துச்சு. மெடிக்கேஷன் எடுத்தேன். இது ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பிச்சு, ப்ரேயர் சென்டருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு ப்ரே பண்ண உடனே பரிபூர்ண சுகம் கிடைச்சு. நல்ல சுகமாயிட்டு. 2 அற்புதங்களை தேவன் இந்த மகளுக்கு செய்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. கிரிதரன், திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். எனக்கு கடந்த 38 வருஷமா இடது காது வந்து சரியா கேட்க மாட்டேன். 38 வருஷமா ஒரு இறைச்சலோட கூடி இருக்கும். யார் பேசினாலும் இடது பக்கம் இருந்து பேசினா கேட்காது. இந்த வலது காதை வச்சு பேசுறது. இந்த காதை பற்றி ஒரு ட்ரிப்பு இப்போ இது பண்ணும்போது இங்கே வந்து நம்ம எண்ணெய் பூசி ஜெபிச்சப்ப அவ்வளோ அற்புதமாக வியாழக்கிழமை வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த இப்ப நல்ல காது கேக்குது. நல்லா கேக்குது. எந்த பிரச்சனை இல்லை. 38 வருஷமா கேட்காத காதை ஆண்டவர் கேட்க பண்ணி இருக்கிறார். 38 மாசமா சளி பிரச்சனை இருந்தது. அந்த சளி பிரச்சனையும் முற்றிலுமா நீங்க ஆண்டவர் முற்றிலுமா நீக்கிட்டார். ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரர் கிருபாகரன் அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் விஜயகுமார் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழிய பங்காளர் திட்டத்தில் இணைந்து கொடுத்து தாங்கும் ஊழிய பங்காளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அடங்கிய பங்காளர் அட்டை கொடுக்கப்பட்டது. இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்த தமிழ் தெரியாத மக்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட 3 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. சகோதரி ஆஷ்லி அவர்கள் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இது இயேசு சீஷர்களிடத்துல சொன்ன காரியம். என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசு இந்த உலகத்தில் விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் பிசாசானவன் உங்களுக்கு போராட்டங்களை கொண்டு வருவான், நிறைய காரியத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவான். எல்லாம் வந்தாலும் ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்க, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டுதான் நம்ம இந்த உலகத்துல இந்த கடைசி காலமா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நம்ம வாழ போகிறோம். நமக்கு உபத்திரவம் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிசாசு நமக்கு விரோதமா பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், திடன் கொள்ளுங்க, என்ன போராட்டம் வந்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் நீங்க திடன் கொள்ளுங்க, பயப்படாம இருங்க. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தது போல நான் உங்க கூடவே இருக்கிறதுனால நீங்களும் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அப்போ இயேசு நம்மளோட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும். நமக்கு உபத்திரவம் வரும்போது அப்போ நம்ம அந்த காரியத்துக்கு எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது, ஒரு காரியம் நமக்குள்ள வருது, ஒரு வியாதி நமக்கு வருது, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும்போது, ஒரு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த உபத்திரவத்தை நம்ம எப்படி சந்திக்கிறோம்ன்றதுல தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ பிசாசு இப்படிப்பட்ட உபத்திரவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதா லூக்கா 10ஆம் அதிகாரம் 38லிருந்து 42வது வசனத்தை வாசி கேட்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக,
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மார்த்தாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார், வீட்டில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இயேசு அங்கே போய் இருந்து தங்கி கொண்டு இருக்கிறார். அங்கே அவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டார். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கணும் அப்படின்னா, இயேசு நிறைய இடத்துல பொதுவெளியில் நிறைய பிரசங்கம் செய்திருக்கிறார், மலை பிரசங்கம் செய்திருக்கிறார். இயேசு எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஜனங்கள் திரளாக அவருடைய வார்த்தையை கேட்க வருவாங்க. அப்போது இயேசுவால் எல்லா இடத்துக்கும் பேச முடியும், எல்லா இடத்துலையும் மக்களிடத்தில் போதனை செய்ய முடியும், எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் இங்கே மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்த்தாள் அவரை தன்னுடைய வீட்டிற்கு தங்குமாறு அழைச்சிருக்கிறார். அப்போ ஒரு வீட்டுக்கு இயேசு போகிறார் அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய காரியங்களுக்கு இயேசுவுக்கு நம்ம செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இங்கே மரியாளை நீங்கள் விட்டுருங்க, மரியாளை பார்க்காதீங்க. மார்த்தாள் தான் இயேசுவை கூப்பிட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து அழைத்து வைத்திருக்கிறார். அப்போ இயேசுவுக்கு தங்குறதற்கான இடம், அடுத்த வேளை அவள் சாப்பிட்றதற்கான காரியம், இந்த காரியத்தெல்லாம் அவன் மார்த்தாள் அந்த காரியத்தெல்லாம் குறித்து அக்கறைப்பட வேண்டிய சூழ்நிலை, அக்கறைப்படணும். ஏன்னா அவ தான் இயேசுவை கூப்பிட்டு இருக்கிறா. அப்போ அப்படி ஒரு கடமையோட அவர் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் அவர் தனியாக செய்து கொண்டு, அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறா, மரியாள் அப்படின்னு ஒரு சகோதரி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகள், வேலைகள், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் தான் செய்ய வேண்டியது இருக்கு, தனக்கு உதவியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவ இருக்கிற சூழ்நிலையில் இயேசு கிட்ட வருகிறார். இயேசு ஒரு காரியத்தை சொல்றா, நீ எல்லா காரியத்தை குறித்து கவலைப்படுகிற உண்மைதான், ஆனா உனக்கு தேவையானது என்று அதை நீ தெரிந்து கொள்ளணும், எது தேவையோ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை இயேசு மார்த்தாளுக்கு கொடுக்கிறார். இங்க மரியாள்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இப்ப மார்த்தாளை நம்ம பார்ப்போம். மார்த்தாள் தான் இயேசுவை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறா. மார்த்தாள் இயேசுக்கான காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறாள். ஒழுங்கும் குறையுமா யோசிச்சு இயேசுக்கு என்ன தேவை, இயேசு கம்ஃபர்டபுளா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணுன்ற வேலைகள் எல்லாம் மார்த்தாள் செய்து கொண்டிருக்கிறா. ஆனா அவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் தனியா எல்லாத்தையும் உட்கார்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா இயேசு அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றான், நீ தேவையில்லாத காரியத்துக்கு கலங்கிக்கிட்டு இருக்க, நீ கவலைப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்ன தேவை, தன்னை விட்டு எடுபடாத ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், நிறைய காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறார், உன் பக்கத்துல இயேசு இருக்கிறார், அவரோட பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படிலாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில இது நடக்கும். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவர்களாக இருப்போம், வெளியே வேலைக்கு போகிறவர்களாக இருப்போம், படிக்கிற பிள்ளைகளாக இருப்போம், இல்லை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்போம். நிறைய காரியத்தில் நம்முடைய வேலைகளை நினைச்சு இதை செய்து முடிக்கணும், அதை செய்து முடிக்கணும், நமக்கு நிறைய கடமைகள் இருக்கும். கடமைகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கடமைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஊழியத்தில் இருக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள், ஏன் படிக்கிறது தானே உனக்கு வேலை, இதை தவிர உனக்கு என்ன வேலை இருக்குன்ற நம்மளே கேட்போம். படிக்கிறது அவங்களுடைய வேலை. அப்ப படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். வேலைக்கு செல்கிற பிள்ளைகள்னா வேலைக்கான கடமைகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த கடமைகள் எல்லாம் நம்ம செய்யணும் தான். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அந்த கடமைகளை எல்லாம் நம்ம செய்யும் போது கூட ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு முதலாவதா ஆண்டவர் உங்களோட பேச நினைக்கிற காரியம் என்னன்னா, இந்த வருடம் ஃபுல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இங்க ஜபத்துக்கு வந்திருக்கிறீங்க. சில பேர் முந்தின நாள் இரவே இந்த ஜபத்துக்காக இங்க தங்கி இருக்கிறாங்க, 3 நாள் தங்கி ஜபிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கும்போது நீங்க நல்லா ஜபிப்பீங்க, நல்லா ஆண்டவருக்கான காரியங்கள் இருப்பீங்க. அங்க ஆராதனை மையத்துல போய் நீங்க நல்லா துதித்து கொண்டே இருப்பீங்க. 24 மணி நேரம் ஜாமக்கார ஜபத்துல போய் நீங்க ஜபிப்பீங்க. இங்க இருக்கும்போது ஒரு ஜப ஆவி உங்களுக்குள்ள இருக்கும், எப்பவுமே வேத வாசிப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா உங்களுக்குன்னு ஒரு கடமை நீங்க உலகத்துக்குள்ள போகும்போது வரும் தெரியுமா, அந்த நேரத்துல நீங்க இயேசுவை நினைக்கிறீங்களா, இயேசுக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறீங்களா? இதுதான் முதலாவதா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா கொண்டு வருவான். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம், நம்ம இயேசுவிடம் இருந்து பிரிக்கிறதற்காக பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். அதுக்காக கடமையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் எது நமக்கு தேவை,
இயேசு நமக்கு தேவை. இயேசுவுக்கும் நமக்கும் உண்டான உறவு நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசணும். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இதுதான் இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். முதலாவதா இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அநேகர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வேலையை நிமித்தம், உங்க கடமைகளின் நிமித்தம், நீங்க வெளியே போய் வேலை பார்க்கறது நிமித்தம் டைம் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. முன்னாடி நல்லா நான் ஜெபித்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் நல்லா வேதத்தை தியானித்தேன், ஆண்டவர் என்னோட பேசினார், ஆண்டவர் எனக்கு காரியங்களை விளங்க பண்ணினார், இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இல்லை. 2025ல் இந்த பிரச்சனையோடு நீங்கள் சிலர் இங்கே இருக்கிறீங்க. இயேசு உங்களோட அந்த பழைய உறவை புதுப்பித்து கொள்ள விரும்புகிறார். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோட பேசினார். என்ன அப்படின்னா, நான் வந்து ஊழியத்தில் மெசேஜ் கொடுக்குறேன், ஜெபிக்கலாம் வாங்க போவேன், சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி ஊழியத்திலான காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்கும், குடும்பத்துக்கான காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் நானும் மெசேஜ் எடுக்க தான் செய்வேன். பைபிள் வாசிக்காமல் நான் இல்லை, ஜெபிக்காமல் நான் இல்லை. ஏன்னா நான் மெசேஜ் ஜெபிச்சு பைபிளை திறந்து எடுத்தால் தானே நான் மெசேஜ் கொடுக்க முடியும், பேச முடியும். நான் திறந்து நான் ஜெபிக்குவேன், மெசேஜ் எடுப்பேன். அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்து கொண்டு தான் இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒரு காரியத்தை, என்னை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டார். நான் இங்கே ஊழியத்துக்கு வர்றதற்கு முன்னாடி நான் ஒரு 3 வருடம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில நேரத்தில் அது அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனின்றதுனால கிளையண்ட்டுக்கிட்ட பேசணும், சில காரியத்தை பேசணுன்றதுனால அங்கே 9 மணி வந்து நம்ம ஊரில் 12 மணிக்கு வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக நான் ஆஃபீஸில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என் வேலை முன்னாடி முடிஞ்சிடும். இப்போ தான் வந்து இந்த கொரோனா காலத்திற்கு அப்புறம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை பார்க்கலான்ற மாதிரிலாம் இருந்தது. கொரோனா காலத்திற்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் தான் போய் வேலை பார்க்கணும். அப்படி நான் இருக்கும்போது நான் சும்மா தானே இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் பைபிள் வாசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறேன். அந்த இடத்துல ஆஃபீஸில் உட்காந்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீ அந்த நாளில் என்கிட்ட பேசின மாதிரி, அவ்வளோ அன்பாக என்கிட்ட வந்த மாதிரி, இப்போ நீ என்கிட்ட வரியான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அப்போ தான் என்னோட ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை தான் என்னோட இருதயத்துக்குள்ளே பேசிச்சு. ஆமாம், நான் ஜெபிக்கிறேன் தான், நான் ஊழியம் பண்ணுறேன் தான், நான் வேதம் வாசிக்கிறேன் தான். ஆனால் நான் வேதத்தை அப்போ நான் தியானித்த மாதிரி, அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்த்த மாதிரி, அப்போ நான் உட்கார்ந்த மாதிரி நான் தியானிக்கலையே, அப்படி நான் ஜெபிக்கலையே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இப்போவும் வேதம் வாசிக்கிறது தானே செஞ்சீங்க, அப்போ வேத வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? வேத வாசிக்கிறதுக்கும் இப்போ தியானிக்கணும் ஜெபிக்கிறதுக்கும் இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு அவள் என்கிட்ட சொன்ன அவள் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, ஏசப்பா அவங்களோட பேசுவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது உண்டு. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லிச்சு, ஏசப்பா அவங்ககிட்ட பேசுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு. எப்படி பேசினாரு அப்படின்னு கேட்டேன். அப்போது சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் விதவிதமாக வந்து எரேசர்ஸ் வரும்ல, ரப்பர் பென்சிலை வச்சு அழிக்கிறதுக்கு ரப்பர்ஸ்லாம் வரும்ல, அது விதவிதமாக வந்து வாங்குவாங்களாம். பொம்மை மாதிரி, பால் மாதிரி, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க கலராக விதவிதமாக அவங்க வாங்குவாங்களாம். அப்போ இவன் வாங்கி அவளும் வச்சுருந்துருக்கா. பக்கத்தில் இருந்த ஒரு பையன்கிட்ட இவகிட்ட இல்லாத ஒரு பொம்மை மாதிரி ஒரு எரேசர் இருந்துச்சான். அவளுக்கு தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்துட்டான். என்கிட்ட இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் அவள் எடுத்துகிட்டு வந்துட்டாளாம். இங்கே வந்து ஜெபிக்கும்போது ஏசப்பா அவளோட பேசினாராம், இன்னொருத்தரோட பொருள் உங்ககிட்ட இருக்குது, இது தப்பு, இப்படிலாம் வந்து வைக்கக்கூடாது, அவன்கிட்ட திருப்பி போய் கொடுத்துரு அப்படின்னு வந்து சொன்னாராம். அப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி இது வந்து உன்னோட தான், இது என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துட்டேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட திருப்பி கொடுத்தாலாம். அப்போ ஏசப்பா என்னோட பேசினாரு, இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சிட்ட, பாவம் பண்ணிட்ட, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஏசப்பா என் கூட பேசினாருன்னு சொன்னாங்க. இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்குமான வித்தியாசம். வேதத்தை வாசிச்சா திருடாதீங்க, பிறருடைய பொருட்களை இச்சியாது இருப்பாயாக நான் படிச்சுட்டு போயிடுவேன்.
நான் தியானிக்கும் போது தான் ஆண்டவர் என்னோட பேசுவார். உனக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, உனக்குள்ளே இந்த காரியம் இருக்குது, நீ இதை ஒப்புக்கொடு, இந்த காரியத்தில் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசுவார். இதுதான் இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம். இங்கே ஜெபம் முடிய போது இங்கேருந்து நீங்கள் போக தான் போகிறீங்க. அதுக்கப்புறமும் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். சரி, ஆண்டவருக்கு உதவுக்கான உறவை நம்ம பாதுகாத்துக்கலாம், எப்போவுமே ஜெபிக்கலாம், எப்போவுமே வேதத்தை வாசிக்கலாம், அதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. ஆனால் உலகத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கு பாடுகள் வருமே, பாரங்கள் வருமே. நம்ம நல்லா இருக்கும்போது வாசிக்கலாம், நம்ம இங்கே இருக்கும்போது எந்த கவலையுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு வந்து வேலை பொழுக்கு நிமித்தம் நான் செய்கிறேன். ஆனால் பாடுகள்னு ஒன்று வரும்ல, நம்ம உலகத்துக்கு போகும்போது குடும்பம் இருந்தால் குடும்பத்தில் நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், வேலையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், போகிற இடத்துல பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறது? நமக்கு அப்படி தானே பிரச்சனை வரும். நீங்கள் நிறைய யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே நிறைய இடத்துல பிரச்சனை வரும். நம்ம பாதி நாள் வந்து ஜெபிக்காமே இருந்துருவோம். ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வருது, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஜெபிக்கவே தோணாது. காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், காலையில் எந்திரிச்சோடனே எங்களோட பிரச்சனை தான் ஞாபகம் வரும். பிரச்சனை வந்தோடனே இப்படி நடந்துருச்சு, அந்த பிரச்சனையே நினச்சி ஜெபிக்கவே மாட்டோம், சோர்ந்து போய் நம்ம உட்காந்துருவோம். நமக்கு ஜெபிக்கணும்னு விருப்பம் இருக்கும், நம்ம உற்சாகமாக இருப்போம், ஒரு 2 நாள் செய்வோம். ஆனால் ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குருடன் வழியருகே உட்காந்து எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக நிறைய பேர் நடந்து போகிறது அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு தெரியுது இயேசுன்ற ஒருவர் வருகிறார் அப்படின்னு அவனுக்கு அறிவிக்கப்படுது. அவன் வந்து என்ன பண்ணுறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்னு அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இது வரைக்கும் நம்ம நல்லா நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம், நம்ம வீடுகளுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருக்கான நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவரோட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க உட்காருவோம். இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என்னோட பேசுங்க, எனக்கு காரியங்களை விளங்க பண்ணுங்க, இயேசுவே என் கூட பேசுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து சொல்லுவோம், இயேசுக்கிட்ட நம்ம வந்து சொல்லுவோம். இதே தான் வந்து அந்த குருடனும் பார்த்து இயேசுவை பார்த்து சொல்கிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அவன்கிட்ட இன்னொரு பிரச்சனை வருது. போகிறவங்க எல்லாரும் நீ பேசாத, எதுக்கு கத்துற அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருது. அவன் வாழ்க்கையில் கண்ணு குருடாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அவன் சூழ்நிலைகளை நிமித்தம் நெருக்கப்படுறான், ஒரு பாடு வருது, ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது என்ன செய்கிறது? நம்மளை மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா சோர்ந்து போய், என்ன இவங்க யாருமே என்னை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்க, குருடன்னு கூட அவங்களுக்கு அக்கறையே இல்லை, நான் படுற பாடு அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் புலம்பிட்டு போய் உட்காரலை. அவர் என்ன பண்ணார், இன்னும் அதிகமாக சத்தமாக, இயேசுவே எனக்கு இரங்கும் அப்படின்னு வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு சத்தத்தோடு இன்னும் அவர் ஜெபிக்கும்போது இயேசு அங்கே நின்று அவர் என்னன்னு கவனித்து அந்த குருடனுடைய கண்களின் பார்வையை தெளிவாக்கி கொடுத்தார். கண் பார்வை வந்துருச்சு அந்த குருடனுக்குள்ள. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். நம்ம ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவரோட பேசக்கூடாதபடிக்கு, வேதத்தை தியானிக்கக்கூடாதபடிக்கு பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க கஷ்டமாக தான் இருக்கும், மற்றவங்கள ஃபேஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கும்போது, இன்னும் அதிகமாக நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் மாறும். இந்த கருடனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார்ல, அந்த பிரச்சனையும் மாற்றுவார். அதே மாதிரி இயேசுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியமும் பாதுகாக்கப்படும். நம்ம தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுருவோம், அந்த பாடுகள் வந்தோடனே நம்ம ஜெபிக்காமல் விட்டுருவோம். அப்படி விட்டோன்னா நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியமும் இருக்காது, அதுவும் கெட்டு போயிடும்.
அப்புறம் நம்ம பிரச்சனைக்குள்ளேயே நம்ம மூழ்கி போய் அந்த பிரச்சனையை நினச்சி யோசித்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம், ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வரும். எப்போவுமே எரிச்சல், எப்போவுமே டென்ஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை வைக்கணும்னு தான் பிசாசு உங்களுக்குள்ளே நிறைய போராட்டங்களை கொண்டு வருவான். அந்த நேரத்திலையும் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உலகத்தை ஜெயித்தது போல உங்கள் பிரச்சனையை மேற்கொள்ள இயேசு உதவி செய்வார். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வியாழக்கிழமைல இங்கே வந்து அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜபம் நடைபெற்றுச்சு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜபம் இங்கே வைத்து நடைபெறும். கிறிஸ்மஸ்னாலும் அன்றைக்கி நடைபெற்றுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஜபம் நடந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு வந்து சாட்சி சொல்ல வந்தா. அவன் என்ன சொன்னான்னா, அவங்க அப்பாவுக்கு காலில் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். காலில் ஒரு பிரச்சனை நிமித்தம் அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க ஆப்ரேஷனும் நடந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், முதல்ல இந்த காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்களாம், உங்கள் அப்பா எலும்பி நடக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். மருத்துவர்கள் வந்து எதுவும் நம்பிக்கை தருகிற வார்த்தைகளையே அவங்க வந்து பேசவே இல்லையா. நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்க்கணும், ஒரே பிள்ளையாக இருக்கிறதுனால குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கான காரியங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எல்லாரும் ஆலோசனை கொடுத்துட்டாங்களாம். நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்கிற பொண்ணு தான், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற இருந்த பொண்ணு தான். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு அப்படி தான் தோணும், பிரச்சனை நமக்குள்ளே வந்துச்சு, நம்ம ஜெபிச்சோம், ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருன்ற ஒரு வழியை காட்டினாரு. ஆனால் இப்படி ஒரு பாடு வந்துருச்சு, நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இனிமேல் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்கிறது? சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது தான் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்து தான், நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, நம்ம ஜெபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்துக்கு இங்கே வந்திருக்கிறா. இங்கே வரும்போது அவள் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறா. டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா எழுந்து நடக்கணும், நடந்தால் நான் வந்து எங்கள் அப்பாவோட வந்து நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுட்டு போனாலாம். சோர்ந்து போகலை. அந்த நேரத்துலையும் அவள் ஜெபிச்சிருக்கிறா. வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கிறா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா சொன்னி அவள் ஜெபிச்ச மாதிரியே இயேசு அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். எந்த டாக்டர் அங்கே அப்பா எலும்பி நடக்க 6 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடியே அவங்க அப்பா 3 மாதத்தில் எழுந்து நடந்தாங்களாம். அவங்க சாட்சியாக இங்கே வந்து சொன்னான், அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து சொன்னான், நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தான், நம்ம ஜெபிக்கிறவங்க தான், ஆண்டவரோட வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தான், ஆண்டவரோட பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் சோதனை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போய் முடங்கிடக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆனால் நம்ம சோர்ந்து போய் ஜெபிக்கிறோம். சில பேர் இருக்கிறோம், சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்லை சில பேர் அப்படி இருக்கிறீங்க, சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை, சோர்வு வந்துச்சுன்னா சோர்வோடு சேர்த்து கேள்வி வருது, சோர்வோடு சேர்த்து குழப்பம் வருது. நம்ம ஜெபிச்சு என்னத்தை கண்டோம்? ஜெபிச்சு என்ன நடந்துச்சு? ஜெபிச்சாலும் இந்த பிரச்சனை வரதானே செய்யுது, இதுக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு வந்துச்சா யாருக்காது? அது மாதிரி நினச்சிருக்கிறீங்களா? வராதவங்களாம் இல்லை, அப்படி சில பேர் இருக்கிறீங்க. எனக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன ஜெபிச்சு இருந்தேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது, அந்த இடத்துல விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வெற்றியை தருவார், ஆண்டவர் நம்மளோட பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? சாட்சியில் என்கிட்ட ஒரு சகோதரி வந்து பேசினாங்க. அவங்க வந்து ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊழியம் பண்ணி அந்த மீட்டிங்கில் நான் உட்காந்துருந்தேன். அவங்க நிறைய காரியத்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க, நிறைய காரியத்தை குறித்து பேசினாங்க. பேசிட்டு அவங்க இறங்கி வந்தோடனே என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? சிரிச்ச முகம், அவங்க முகம் வந்து அப்படியே பிரைட்டாக இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோடு என்கிட்ட சொன்னாங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, ஏசப்பா அவங்களோட பேசுகிறாரு, நல்லா காரியத்தை விளங்க பண்ணுறா, நீங்கள் ஜெபிங்கன்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸ்டேஜ் 4 கேன்சரா, மூளையில் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர், தலையில் வந்து கட்டி இருக்குது, இப்படிலாம் யாராவது சொன்னால் நமக்கு என்ன வரும்? வேதனை வரும், குழப்பம் வரும், அதுக்கப்புறம் ஜெபிக்கவும் மாட்டோம், குழம்பிக்கிட்டே இருப்போம். ஊழியம் செய்கிற எனக்கா இந்த நிலமை, ஏன் எனக்கு இந்த நிலமை, நான் நல்லா ஜெபிச்சேனே, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையாக எனக்கு வரணும் அப்படின்னு தானே கேள்வி தானே வரும். ஆனால் அவங்க ஊழியம் செஞ்சுட்டு சிரிச்ச முகத்தோடு எனக்கு சொன்னாங்க, என் காரியம் ஆண்டவரோட கரத்தில் இருக்குது, ஆண்டவர் பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அதுதான் விசுவாசம்.
அதுதான் சோதிக்கப்படும். பிசாசு கடைசி காலத்தில் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படியான காரியங்களை கொண்டு வருவான். இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீங்கள் அந்த போராடி ஜெயிக்கணும். அதுக்கு தான் இயேசு உதவி செய்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்களையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு இயேசு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கை பிடித்து கொண்டு நம்ம விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். முதலாவதாக பரிசுத்தமாக இருக்கும். நம்ம இயேசுவோடு ஜெபிக்கும் போது, இயேசுவோடு பேசும்போது, இயேசுவோடு நம்ம காரியத்தை செய்யும்போது நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம். கடைசி காலத்தில் பரிசுத்த குலைச்சலை தான் பிசாசு கொண்டு வருவான். உங்கள் பரிசுத்தமாக வாழ விடாதபடிக்கு, பரிசுத்தத்துக்குள்ளே போகக்கூடாதபடிக்கு நிறைய தடைகளை அங்கே தான் பிசாசு கொண்டு வருவான். இந்த தந்திரத்தெல்லாம் நீங்கள் அறிந்து நீங்கள் தியானிக்கிற பிள்ளைகளா, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கும் போது உங்களை பாவத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்படுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய வருகையில் அவரோட போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இதில் தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தந்திரத்தை கொண்டு வருவான். முதலாவதாக இப்போ என்ன, ஆண்டவருக்கும் இருக்குமான உறவை நம்ம பாதுகாத்து வைத்து கொள்ளணும். போராட்டம் வரும் தான், பாடுகள் வரும் தான், குழப்பம் வரும் தான், பிரச்சனைகள் வரும் தான். அந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நம்ம என்னைக்கும் விட்டுறக்கூடாது. இதுதான் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதலாவது காரியம். இரண்டாவதாக ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அது பிசாசு நமக்கே தெரியாமல் கொண்டு வந்து வைப்பான். அது என்ன தெரியுமா? தவறான நம்பிக்கை. தவறான நம்பிக்கையை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் விதைச்சிருவான். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், இது நிஜமாக நடந்த சம்பவம். சரியா? ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருந்தாங்க. கணவர் வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க, மனைவி வீட்டில் இருந்தாங்க. பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை, வீட்டில் சரியாக வருமானத்துக்கு வழி இல்லை, பிள்ளைகள் படிக்கிறாங்க, எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, ஒரு கலக்கம் அப்படின்னு இருக்கும்போது சோர்ந்து போய் அவங்களாம் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் சோர்ந்து போய் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவங்க வீட்டை திறந்தாங்களாம். வாசல் இருக்கும்ல, வீட்டு வாசலை திறந்தாங்களாம். வீட்டு வாசலை திறக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு எலி ஓடி வந்துருச்சான். உள்ளே ஓடி வந்தோடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சுன்னா அடிக்கணும், வெளியே தூக்கி போடணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி என்ன சொன்னாங்களா, அடிக்காதீங்க, வீட்டுக்குள்ளே எலி வந்த ஆசீர்வாதம், நம்ம இத்தனை நாள் நம்ம ஜெபிச்சோம்ல, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதனால் இதை அடிக்காதீங்க, அதுவாக வெளியே போயிடட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்களே, எலி வந்தால் ஆசீர்வாதம்ன்றாங்க, இப்படி உள்ளே வந்துருச்சு, இப்போ அது வெளியே போகணுன்னு சொன்னால் அது வந்துருச்சு, அவங்க துரத்துட்டாங்க. ஆனால் எலியை அடிக்கக்கூடாது, வெளியே துரத்தி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, வெளியே வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டாங்க. இது நைட்டு நடந்துருச்சு. உடனே அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம், எலி வந்துருச்சு, நம்ம இனிமேல் ஆசீர்வாதமாக தான் இருக்க போகிறோம், நம்ம பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்தோடு நைட்டு தூங்குனாங்க. விடிய காலம் எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறாங்க, அந்த எலி செத்து கிடக்குதான் வாசலில். எலி செத்து கிடக்குது, பூனை ஏதோ ஒன்று சாப்பிட்டு போட்டிருக்கு. அப்போ யோசித்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற எலியை அடிக்கக்கூடாது, ஆசீர்வாதம் நாங்கள், அப்போ வெளியே எலி செத்து கிடக்குது, இது ஆசீர்வாதமாக ஆசீர்வாதம் இல்லையா? இது நம்ம ஆசீர்வாதமாக எடுப்போமா, ஆசீர்வாதமாக இல்லைன்னு எடுக்கணுமா? இது ஒரு தவறான நம்பிக்கை தானே. இது ஒரு நிஜமாக நடந்துச்சு, ஆனால் இது ஒரு சம்பவமாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் சில நம்பிக்கைகள், சில தவறான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்கே ஒரு சம்பவம், இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல காற்று அடிக்குது, போட்டில் சீஷர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய புயல், எதிர்காற்று அடிக்குது. சீஷர்கள் எல்லாம் அந்த போட்டில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு கடல் மேலே நடந்து வரார். கடல் மேலே நடந்து வராரு. வரும்போது அது இயேசு அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் பேதுரு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, இயேசுவே, இது நீங்கள் தான் கடலில் நடந்து வரீங்க அப்படின்னா நானும் உங்ககிட்ட நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, சரி நீ நடந்து வா. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த இடத்துல எதிர்காத்து இன்னும் ஸ்டாப் ஆகலை, எதிர்காத்து அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இயேசு நடந்து வராரு, பேதுருவும் நடந்து போகணுன்னு ஆசைப்படுறாரு எதிர்காத்துல. பேதுருக்கு தெரியுமா தெரியாதங்க எதிர்காத்து அடிக்குதுன்னு? ஆனால் இயேசு நடந்து வராரு. சரி நானும் நடந்து போகிறேன். இயேசுவை பார்த்துட்டே நடந்து போகிறான். போகிற வழியில் தான் அவனுக்கு தெரியுது, கடலில் நடந்து போகிறான். இயேசு அவருக்கு அற்புதம் செஞ்சு கடலில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இயேசுவை பார்த்துட்டே நடந்து போகிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சுற்றி பார்க்குறான், எதிர்காத்து பலமாக இருக்குது. பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. அப்போ அமல்ட ஆரம்பிச்சிட்டான், மூழ்கி போக ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல இயேசுவை பார்த்து, இயேசுவை நோக்கி, இயேசுவை வச்சு நம்ம போகும்போது அவர் நல்லா தான் இருந்தார். எதிர்காத்து அடித்த போதிலும், பிரச்சனைகள் வரும்போதிலும், சூழ்நிலை அப்படி மோசமாக இருக்கும் போதிலும், அந்த நேரத்தில் அவர் இயேசுவே ரட்சியும்னு கேட்கவே இல்லை. பிரச்சனை இருக்கும்போது இயேசுவே ரட்சியும்னு கேட்கவே இல்லை பேதுரு. எப்போ மூழ்க போகிறாரோ அந்த நேரத்தில் தான் இயேசுவே ரட்சியும்னு கேட்கணும். அப்போ போட்டில் இருக்கும்போதே கேட்டிருக்கலாம்ல, இயேசுவே ரட்சிங்க, காற்று அடைக்குது, எப்படியாவது காப்பாற்றுங்கன்ட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையும் இயேசுவை பார்த்து நடந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் மூழ்கின போது தான் இயேசுவே ரட்சியும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இயேசு அவரை தூக்கி காற்றையும் கடலையும் அதட்டினார். அவரோட பிரச்சனையிலேருந்து அவரை மாற்றிட்டாரு, அந்த காற்றை அடக்கிட்டாரு, அந்த எதிர்காத்தும் நின்றுருச்சு. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில தவறான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். எப்படி தெரியுமா? இப்போ இவர் பண்ணார்ல, இயேசுவையே நம்ம பார்த்து போகும்போது நம்முடைய விசுவாசம் நல்லா இருக்கும். இயேசுவையே விசுவாசிச்சு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பிரச்சனை காலத்துலேயும் நலமாக தான் இருக்கும். ஆனால் என்னைக்கு அவருக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்து போனாரோ அன்னைக்கு தான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. நமக்கு ஒரு விடுதலை தேவை, நம்ம யாராவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துச்சு. இது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சில பேர் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளைகள் பார்த்துப்பாங்க, பிஸ்னஸ் இருக்குது. சில பேர் அப்படி தான் தவறான நம்பிக்கை. இயேசு தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருப்பாரு, இயேசு தான் பிள்ளைகளை கொடுத்துருப்பாங்க, இயேசு தான் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. ஆனால் நமக்கு என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பிஸ்னஸ் இருக்குது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கலாம், நமக்கு வேலை இருக்குது, நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருடத்தை குறித்த சில எண்ணத்தோட சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வராது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு போராட்டம் இல்லை, என் பிள்ளைனால தான் எனக்கு போராட்டம், என் பிஸ்னஸ் பிரச்சனைனால தான் எனக்கு போராட்டம், இல்லை எனக்கு வேலை இல்லை அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம இயேசு மேலே விசுவாசத்தை வைத்து, நமக்கு வேலை இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை நமக்கு பிஸ்னஸ் இருக்கலாம், பிஸ்னஸ் போகலாம், என்ன நடந்தாலும் இயேசு நம்மளோட இருக்கிறார். இயேசுவை பார்த்து விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை நம்ம பிஸ்னஸ், நம்முடைய காரியம், நம்முடைய பிள்ளைகள், இதில் நம்ம நம்பிக்கை நம்ம அறியாமலேயே போகும்போது அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. இதுதான் நம்மளையே அறியாமல் பிசாசு இப்படிப்பட்ட தந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். இப்படி நமக்கே தெரியாமல் பிசாசு ஒரு தந்திரத்தை கொண்டு வந்து நம்ம இயேசுவை விட்டு வழி விலகி போகி இயேசு மேலே விசுவாசம் வைக்கக்கூடாதபடிக்கு சில காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்வான். அப்போது நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவையே பார்த்தோன்னா அற்புதம் நடக்குமா, இயேசுவையே பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, நமக்கு அந்த கேள்வி வரலாம். பிஸ்னஸ் இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஐயோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது உதவி கேட்டால் தானே உதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசுவை பார்த்தா நமக்கு அற்புதம் நடக்குமா? இயேசுவை பார்த்தா நமக்கு அற்புதம் நடக்கும். இயேசுக்கிட்ட கேட்டு நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படும். அவர் மனுஷ தயவை கொண்டு வந்து தருவார். நம்ம மனுஷங்களை தேடி போக வேண்டாம். அவர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார், காரியத்தை விளங்க பண்ணுவார், என்ன செய்யணுன்றதை நமக்கு சொல்லி தருவார். லாக்டவுன் காலத்தில், கொரோனா காலத்தில் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்க. அவங்க வேலை பார்த்து கொண்டு சம்பாதித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம், நமக்கு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்ம குடும்பத்தை நடத்தணும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. கொரோனா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்து கொண்டு இருந்ததுனால அவங்களால அந்த பிஸ்னஸ் கனவையும் தொடர முடியல. வேலையில் அவ்வளோ வருமானமும் இல்லை, வேலையில் அவ்வளோ ப்ரெஷரோடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கொரோனா காலம் வந்தோடனே வேலை இல்லை, வேலை இழந்துட்டாங்க, வருமானம் நின்று போச்சு. இப்போ இந்த இடத்துல இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும்? இந்த இடத்துல எப்படி இயேசுவை பார்க்கணும்? மற்றவங்க கிட்ட கேட்கலாம், இல்லை எங்கேயாவது போய் நிற்கலாம் அப்படின்னு தானே நமக்கு ஒரு எண்ணம் வரும். வேலை இல்லை, வருமானம் இல்லை,
நம்ம என்ன அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வேளை காரியத்திற்கு என்ன பண்ணுது. பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். என்னதான் கொரோனா காலமாக இருந்தாலும் ஸ்கூல் வச்சாங்கல்ல, சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கும்? அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறார். என்ன ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் தெருவில் கொண்டு நீங்கள் விற்க ஆரம்பிங்க. பெரிய பாக்கெட்டை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு நீங்கள் விற்க ஆரம்பிங்க. அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொரோனா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு கடை வைத்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? கடை வைக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்தது? கொரோனா காலத்தில் ஆண்டவர் கேட்டு அவங்க அவர் படி நடந்ததுனால அந்த ஆசீர்வாதம். கடைசி காலத்தில் நம்ம இப்படி தான் இருக்கோம். நிறைய பேருக்கு வேலை போயிட்டுருக்கு. நிறைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் கேட்டேன்னா எப்போ தூக்குறாங்கன்னே தெரில, எப்போ வேலையை விட்டு எடுக்கிறாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாராலையும் பிஸ்னஸ் செய்ய முடியல, யாராலையும் வாழ முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இயேசு நம்மளோடு இருக்கும்போது, நம்முடைய விசுவாசம் இயேசுவோடு இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தம்பி என்னோட பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் வேலை போயிட்டுருக்கு, உன் வேலை எப்படி இருக்குது, எந்த மாதிரி காரியம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா ஜெபிக்கிற பையன், ஆண்டவரை விசுவாசிக்கிற பையன், இயேசுவை நம்பி இருக்கிற பையன்தான். அவங்ககிட்ட நான் கேட்டேன், உன் வேலை எப்படி இருக்குது? எல்லாருக்கும் லே ஆஃப்ன்றாங்க, வேலை போகுதுன்றாங்க, வேலை கிடைக்காதுன்றாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குன்றாங்க. இப்போல்லாம் படித்து முடிச்சுட்டு போடுற பிள்ளைங்களுக்கு வேலையே கிடைக்கலையே, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னை விட திறமையானவங்களாம் வேலையை விட்டு போயிட்டாங்க, என்னை விட சம்பளம் ஜாஸ்தி வாங்குறவங்களாம் வேலையை விட்டு போயிட்டாங்க, வேலையை விட்டு போயிட்டாங்கல்ல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னை விட அறிவாளிகளாக இருந்தவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னை மட்டும் எப்படி விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் எப்படி ஆஃபீஸில் வேலையோடு இருக்கிறேன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல அப்படின்னு சொன்னான். அப்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, இயேசு மேலே நமக்கு விசுவாசம் இருக்கும்போது, இயேசுவையே நம்ம விசுவாசித்து வாழும்போது, இயேசுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை நம்ம சரி பண்ணி வாழும்போது, கஷ்ட காலம்தான், பஞ்ச காலம்தான், அந்த சூழ்நிலையும் இயேசுவால் நம்ம வாழ வைக்க முடியும். பஞ்சமாக இருந்தாலும் சரி, கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் காலமாக இருந்தாலும் சரி, இயேசு மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது, இயேசுவை விசுவாசித்து நீங்கள் நடக்கும்போது, இயேசு உங்களை வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்க. இன்னொரு காரியம் நம்ம செய்வோம், தவறான நம்பிக்கையிலே. ஒன்று, இயேசு மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு விலகிறது, இயேசு மேலே நம்ம விசுவாசம் வைக்காமல் இருக்கிறது. இன்னொரு காரியம் செய்வோம். ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருது, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, இல்லை ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா விசுவாசிச்சா யார்கிட்ட போய் கேட்கணும்னு சொன்னேன்? யாருக்கிட்ட விசுவாசத்தோட முடிவெடுக்கணும்? இயேசுவை கேட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதே மாதிரி சூழ்நிலையில் இருந்த இன்னொருத்தரை பார்ப்போம். பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுமா, பக்கத்தில் இருக்கிறவன் என்ன ஸ்கூலில் சேர்த்துருக்கான் அந்த ஸ்கூலில் நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சேர்க்கறது. இல்லை, இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கணும், என்ன செய்கிறது, பக்கத்தில் இவங்க இந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க, இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அப்போ இதை நம்மளும் செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். பிள்ளை என்ன படிக்க வைக்கணும், அந்த பொண்ணு அந்த எடுத்து படித்தாங்க, அதனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அப்போ இந்த கோர்ஸ் எடுத்து படித்தோன்னா எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் வர ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுன்னாலும் சரி, மற்றவங்கள பார்த்து நம்ம முடிவுகளை எடுப்போம். இதுவும் பிசாசு கொண்டு வருகிற தந்திரம் தான். எப்படின்னு நான் சொல்கிறேன். வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு போகிறார். அப்போ அவங்க ஒரு இடத்துல இருந்து, எகிப்திலிருந்து கானானை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. மோசே வழி நடத்தி கொண்டு போகும்போது செங்கடல் வருது. இவங்க செங்கடலை தாண்டி அடுத்த கரைக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அப்போது கர்த்தர் மோசையோட ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ உன் கோலை நீட்டு, செங்கடல் இரண்டா பிளக்கும், அப்போ நீங்கள் நடந்து போகலாம். அப்போ மோசே கோலை நீட்டுறாரு, செங்கடல் இரண்டா பிளக்குது, ரெண்டு சைடும் தண்ணி நிற்குது, ஜனங்கள் போய் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இதே மாதிரி யோசுவா மக்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது, யோசுவான்னு ஒரு மனிதர் பைபிளில் இருக்கார், அவர் வழி நடத்தி கொண்டு போகும்போது இந்த நேரத்தில் யோர்தான்னு ஒரு ஆறு வருது.
எப்படி மோசே இங்கேருந்து அடுத்த சைடு போகும்போது ஒரு கடல் ஒரு இடம் வந்ததோ, அதே போல் தண்ணி நிறைந்த ஒரு பகுதி யோசுவாவுக்கு வருது. அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆசாரியர்கள் அந்த இடத்துல, ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல கால்களை வைக்கும்போது அந்த தண்ணி ஒரு சைடெல்லாம் குவியலாக நிற்கும். அப்போது ஒரே மாதிரி தான், ஒரே அற்புதம் தான், ஒரே மாதிரி தான் வந்து நடக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். தடையாக ஒரு இடம் வருது, ஒரு பிரச்சனை வருது, நம்ம போகிற பாதை, நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்காக நம்ம வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இது நடந்தால் ஆசீர்வாதம், இது நடந்தால் ஒரு எதிர்காலம், இது நடந்தால் ஒரு விஷயம் வருது, இப்படிலாம் நம்ம வந்து போய் கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல யோசுவா மோசே அப்படி தான் செஞ்சார். நானும் இப்போ ஒரு கோலை நீட்டுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும்? அங்கே அற்புதமும் நடந்திருக்காது, அவங்களால கானானுக்குள்ளே போயிருக்கவும் முடியாது. அப்போது ஒரே மாதிரி உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரலாம், இதே மாதிரி காரியம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை பார்த்து நீங்கள் முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயமாக பதில் சொல்லுவார். இதுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த தந்திரம். இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் வந்து ஒரு குழந்தையோடு இங்கே வந்திருந்தாங்க. இப்போ ஜெபிக்கிறக்கு எல்லாரும் கடைசியில் இருக்கிற மாதிரி அவங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒரு குழந்தையோடு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து 5 வருஷமாக குழந்தையே இல்லை, நாங்கள் ஜெபித்த கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எல்லா பிரச்சனையோடு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் எங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இந்த ஊரில் இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே போனேன்னா உனக்கு வந்து குழந்தை கிடைக்கும், இங்கே போனேன்னா எனக்கு வந்து அற்புதம் நடந்துச்சு, எனக்கு குழந்தை கிடச்சிச்சு, அதனால் நீயும் இந்த ஹாஸ்பிட்டல் போ, இந்த இடத்துக்கு போங்க, இந்த டாக்டரை பாருங்கள், குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் போனேன், எனக்கு வாய்க்கவே இல்லை, எனக்கு வந்து செலவானது தான் மிச்சமே தவிர எனக்கு ஒரு குழந்தையே உண்டாகலை, எனக்கு குழந்தையே கிடைக்கல. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்புறம் தான் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், அவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டு நான் வந்து இதை விட்டுட்டேன். இயேசு அப்புறம் அந்த இடத்துல எனக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு அப்புறம் ஆசீர்வதித்தார், எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு அந்த இடத்துல போகும்போது குழந்தை கிடச்சிருக்கு, அதனால் அவங்க போனாங்கன்னு நீங்கள் போனால் அங்கே உங்களுக்கும் இதே மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எதுவுமே கிடையாது. இயேசு அற்புதம் செஞ்சால் மட்டும்தான், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவ பிள்ளைகளாகிய நாம் இதைத்தான் மறந்துடணும். அவங்க செஞ்சாங்களே, அங்கே அப்படி நடந்துச்சே, அங்கே நடந்ததுன்னா அப்போ எனக்கும் இப்படி நடக்கணும்ல, அப்போ நம்ம என்ன நடக்கும், அதே மாதிரி நம்ம செய்வோம். அது நமக்கு வாய்க்காது. கண்டிப்பாக அது வாய்க்காத போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் அவங்களுக்கு இது நடக்கலை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இதுதான் போராட்டமாக மாறும். இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்கள் விசுவாசத்தை இயேசு மேலே வைங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போகணும்னு விருப்பப்பட அவர் சொல்லுவார், இல்லை இந்த மாதிரி பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்ம பரிசுத்தமாக இருப்போம், நம்ம ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், கேட்டிருந்தாங்கன்னா இவங்களை செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இயேசு இலவசமாக குழந்தை கொடுத்துருக்கிறார், இலவசமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இவ்வளோ செலவு பண்ண நமக்கு நஷ்டம், தேவையில்லாத நஷ்டமும் வராது. இப்படி தான் நம்மளை வழி விலகி போகிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். அவங்க வந்து ஜெபிச்சதுனால அற்புதம் நடந்துருச்சு. இன்னும் எத்தனை பேர் என் எனக்கு இப்படிலாம் வாய்க்கலை, அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அழுகையோட டிப்ரெஷனோட இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்கே கூட நீங்கள் அப்படி அமர்ந்திருக்கலாம், எல்லாருக்கும் வாய்த்துருச்சு, இந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்களுக்கு நன்மை கிடச்சிருச்சு, எனக்கு இது நடக்கலை. அப்படிப்பட்ட சில பேர் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். உங்களோட தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அவங்களுக்கு அதிசயம் நடந்ததுனால உங்களுக்கு கிடையாது. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தாதான் அதிசயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா இயேசு தான் செய்யணும். மனுஷங்களால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, மனுஷங்களால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு தான் உங்களை ஆசீர்வதிக்கணும், இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். இரண்டாவதாக, பிசாசு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து வழி விலகி போக பண்ணுவான். விசுவாசம், தவறான நம்பிக்கைகளை கொண்டு வருவான். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். என்ன தெரியுமா? நிர்விசாரம். யார் எப்படி போனால் நமக்கு என்ன, ஆண்டவரோ ஏதோ இருக்கிறாரோ என்னவோ, அவரை எதுக்கு நம்ம நம்பணும், நம்ம எதுக்கு வேதத்தை வாசிக்கணும், இயேசு வந்து என்னத்தை கண்டோம். நிர்விசாரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவோம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, வேதாகமத்தில் இருக்குது. மார்க்கு
2வது அதிகாரம் 1 5 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த இடத்துல அற்புதம் செய்கிறாரு. அந்த இடத்துல அதிசயம் நடந்து கொண்டு இருக்குது. நிறையா பேர் சுகம் பெற்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சுற்றி ஒரு கூட்டம், இங்கே இருக்கிற மாதிரி ஒரே கூட்டம். அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு இருக்குது. திமிர்வாதக்காரனை 4 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. திமிர்வாதக்காரன் அப்படின்னா அவனால் நடக்க முடியாது, அவனால் கை கால்கள் அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக தான் இருக்கணும். இந்த 4 பேர் உதவியோடு தான் திமிர்வாதக்காரன் இயேசுவை தேடி வரார். திமிர்வாதக்காரனுக்கு ஒரு வேளை இயேசு மேலே நம்பிக்கை இருக்கலாம், இயேசு மேலே விசுவாசம் இருக்கலாம். ஆனால் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்தது யாருன்னா அவன் கூட இருந்த அந்த 4 பேரோட பிரயாசத்தை நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், அவனுக்கு சுகம் கிடைக்கணும்னு திமிர்வாதக்காரன் கூட இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்க மாட்டான். அந்த 4 பேர் கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் கூட்டமாக இருக்குன்னு பார்த்து அவனை கொண்டு மேலே ஒரு வீட்டு மேலே ஏற்றி அந்த கூரையை பிரித்து கூரைக்குள்ளேருந்து அவனை இறக்கி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பார். அவரை கொண்டு மேலே ஏற்றி கூரையை பிரித்து உள்ளேருந்து இறக்கி இயேசு முன்னாடி வந்து இறக்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போது இயேசு அவர்களை விசுவாசத்தை பார்க்குறாரு. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசுக்கு ஒரு விசுவாசம் பிடிச்சிருச்சு. ஆமாம், அந்த 4 பேர் எவ்வளோ விசுவாசத்தோடு அந்த திமிர்வாதக்காரனை கூட்டிகிட்டு வராங்க. நம்மளும் இதே மாதிரி இருக்கிறோம். என்ன தெரியுமா, இயேசு மேலே நம்பிக்கை இருக்குது, இயேசு மேலே விசுவாசம் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை நம்ம பார்க்குறதே கிடையாது, நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. இயேசுன்ற ஒரு கடவுள் இருக்கிறாரு, இயேசு அற்புதம் செய்கிறாரு, எனக்கு தெரியும். இயேசு அற்புதம் செய்வார், ஆமாம். இயேசுன்ற ஒரு கடவுள் இருக்கிறார், ஆமாம். அவர் தான் உண்மையான கடவுள், ஆமாம். அதையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த இயேசுவோட எனக்கு ஒரு ஐக்கியம் வேணுன்றதை நான் என்றைக்குமே நான் உணரலை. அப்படிப்பட்ட சில பேர் இருக்கிறோம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறீங்க, அதனால தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த 2025ஆம் வருடம் நீங்கள் இப்போ யோசி, எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரோட பேசியிருப்போம், எவ்வளோ நேரம் நம்ம வேதத்தை தியானிச்சிருப்போம், எவ்வளோ நேரம் ஆண்டவரோட நம்ம பேசியிருப்போம், ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். இப்போ நமக்கு ஆனால் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற மற்றவங்களோட விசுவாசத்தை நிமித்தம் நம்ம ஒரு வேளை ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கலாம். உங்கள் பெற்றோர்களின் விசுவாசத்தின் நிமித்தம், உங்கள் பெற்றோர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம், அவங்க ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கலாம். இல்லை உங்கள் மனைவி இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு கணவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கலாம். இல்லை ஒரு கணவர் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால மனைவி ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் சேரும். உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவுடைய ஐக்கியம் இருக்கும்போது தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நீங்கள் பரலோகத்தில் போக முடியுமே தவிர அந்த மற்றவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் நீங்கள் இருக்கணும். இதுதான் இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கு. 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து இயேசு மனம் இறங்கி அந்த திமிர்வாதக்காரனுக்கிட்ட போகிறாரு. ஆனால் இயேசுவோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது வாசிக்கலாம். அதே அதிகாரம் 11-12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே பாருங்க, 4 பேர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இயேசு அந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு அந்த 4 பேர்கிட்ட சொன்னார், இவனை எழும்பி நடந்து போக சொல்லுங்க, சுகமாக்கிட்டேன்ட்டு. இயேசு யார்கிட்ட பேசினார்? இந்த திமிர்வாதக்காரன்கிட்ட தான் பேசினார். இன்னைக்கு இயேசு உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர் நிமித்தம், கணவரை நிமித்தம், உங்கள் மனைவி நிமித்தம், இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்கள நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளான மனுஷன், உங்களுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது?
ஏசு அந்த திமிர்வாதக்காரனை சொன்னார், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உனக்கு இன்னைக்கு உனக்கு சுகம் கிடச்சிருச்சு. இயேசு சொல்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு யார்கிட்ட சொல்கிறாரு? இந்த திமிர்வாதக்காரன்கிட்ட சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இங்கே வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு இங்கே நீங்கள் சந்தோஷமாக வந்து கொண்டு இருக்கலாம், இல்லை யாரோ உங்களை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தது நிமித்தம் என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்புன்னு சொல்கிறாங்க, என்ன இயேசுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியம்னு சொல்கிறாங்க, யாரோ கட்டாயப்படுத்துறது நிமித்தம் கூட நீங்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாததுனால நீங்கள் இயேசு ஒரு வேளை தேடாமல் இருக்கலாம். அது உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அந்த ஆசீர்வாதம் உங்களை பரிசுத்தமாக வைத்திருக்காது. நீங்கள் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது தான், நீங்கள் இயேசுவோட நேரத்தை செலவிடும் போது தான் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். உங்களுக்கும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான இயேசு விரும்புகிற காரியம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இன்னும் சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, இது மேலே நம்பிக்கையே இருக்காது. என்ன வேத வாசிப்புன்றாங்க, என்ன ஜபம்ன்றாங்க, இயேசு பேசுவாருன்றாங்க, ஜெபிங்கன்றாங்க, பாதுகாப்பாக இருப்பீங்கன்றாங்க, பரிசுத்தமாக இருப்பீங்கன்றாங்க. இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, அவன் கூட்டத்துக்கே வரமாட்டுறான். அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. சில பேர் அப்படி கோபத்தோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வேறு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஒரு வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வேதத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொறாமையை நிமித்தம் சொல்கிறாங்க. இயேசு இருந்தால் எல்லாரையும் வந்து வழி விலகி போக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையை நிமித்தம் இயேசு மேலே தப்பான பழியை போட்டு யூதர்கள் இயேசுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்கிறாங்க. குற்றமில்லாத ஒரு மனுஷனை காட்டி கொடுக்குறாங்க. குற்றமில்லாத ஒரு மனுஷனை சிலுவைக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது ரோமர் ஆட்சி காலமாக இருக்கிறதுனால பிலாத்து கிட்ட வராங்க. பிலாத்துன்னா ரோமரோட ஒரு அதிகாரி, ரோம அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி. ஏன்னா அவர் தான் மரண தண்டனை கொடுக்கணும். அவர் எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இவர்கிட்ட ஒரு தப்பையும் நான் பார்க்கலையே. அவங்க சொல்கிறாங்க, இவங்க பாவம் எங்கள் மேலே வரட்டும், நீங்கள் செய்யுங்க. அப்போ யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக பிலாத்து ஒரு காரியம் செய்கிறாரு. இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. செய்யும்போது சொல்கிறாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க சொன்னாங்க அதனால் நான் செஞ்சிட்டேன்னு கை கழுவிடுறாரு. இது கூட பரவாயில்ல, இவர் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுறாரு. ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், இவங்கெல்லாம் யூதர்கள் எல்லாம் இயேசுவை கொலை செய்யணுன்ட்டு வந்து ஒரு சதி பண்ணி செஞ்சிடறாங்க. ரோமர்கள் வேலை பார்த்த அந்த போர் சேவகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இயேசுவை என்னெல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வாரினால் அடித்தாங்க, மூஞ்சில் காரி துப்புனாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டு, அவரோட வஸ்திரத்தை அவ்வளோத்தையும் உரிந்து கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு அவங்க அப்படி வந்து இயேசுவை அவமானப்படுத்தணும்? சிலுவையில் அறையன்னு சொன்னால் சரி, ஒரு ஆணை வந்துருச்சு, செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் தாழ்த்தி, கடைசி வரைக்கும் வந்து அவரை அவமானப்படுத்தி, அவரை கஷ்டப்படுத்தி, நிந்தைக்கப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு அவரை சிலுவையில் அறைய வைக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி மனநிலையோடு அதை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன நினப்பு இருந்திருக்கும்? நம்ம ஒரு அப்பாவே நம்ம இப்படி செய்கிறோமே, ஒரு மனுஷனுக்கு இப்படி நம்ம செய்கிறோமே, அவன் தப்பானவனாகவே இருக்கட்டுமே. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. யூதர்கள் தான் அவங்களுக்கு குறை சொன்னாங்க. ஆனால் ஒரு மனுஷனை இவ்வளோ காரி துப்பி உமிழ்ந்து அவங்கள அடித்து அவமானப்படுத்தி சிலுவையில் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு என்ன நினப்பு இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். நான் ரோம அதிகாரி, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, இயேசு எனக்கு தேவை கிடையாது, எனக்கு சம்பளம் வருது, நான் ஏன் அக்கறைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இயேசு திரும்பி வரும்போது எல்லாருடைய கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பாங்களாம், எல்லாரும் அழுது புலம்புவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வேலை நீங்கள் இருக்கலாம், எனக்கு நல்ல வருமானம் வருது, எனக்கு எனக்கு வசதி இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசு எனக்கு தேவை கிடையாது அப்படி நீங்கள் வாயை திறந்து சொல்லலைனாலும் இயேசுவை தேடாமல் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ நாள் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இயேசு வரும்போது நீங்கள் இயேசுவை முன்னாடி நின்று பார்க்க முடியுமா? உங்களால் இயேசுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அப்போ புலம்பி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ புலம்பி உங்களால்
எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. யாராலையும் உங்களை விடுவிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்க. இன்றைக்கே இது உங்களுக்கு ஒரு ரச்சனைய நாள். இன்றைக்கே இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்படி தான் பிசாசு இந்த வருஷத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் வந்து விசாரிச்சிட்டிங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த 2025ஆம் வருடத்தில் இந்த எந்த பாதிப்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க? எல்லாரும் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருங்க. நிர்விசாரம் நம்ம இருக்குது. எல்லா நேரமும் நம்ம எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு விசுவாசம் இருக்கும், ஆனால் ஜெபிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஆண்டவரோட பேச மாட்டோம், ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உறவை நான் சரி பண்ணணும்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். எனக்கு வருமானம் வருது, ஆண்டவரை தேடாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சர்ச்சு சண்டே ஆனால் மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, பண்டிகை ஆனால் மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிலைமையில் இருந்திருக்கலாம். இல்லை பாரம் வந்து அழுத்தம் வந்து இயேசுவை தேடாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். தவறான நம்பிக்கைகள் மத்தியில் நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வருடம் உங்களை கண்ணின் மணியை போல அந்த யாரோ ஒருவர் ஆண்டவருக்கு உங்கள் மேலே வைத்த கிருபையின் நிமித்தம் உங்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருடத்தை ஆரம்பித்தவங்க இல்லை, 2 நாள் முன்னாடி இறந்து போனவங்க, இன்னைக்கு இறந்துருக்கிறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை கண்ணின் மணியாக கிருபையாக இயேசு பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் தவறை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம், நான் இதில் தவறிட்டேன், இந்த காரியம் வந்தோடனே நான் இயேசுவை விட்டுட்டேன், எனக்கு ஆண்டவருக்கு இருந்த அன்பு இல்லை, ஆதியில் எனக்கு இருந்த அன்பு எனக்கு இல்லை, அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். இல்லை இதை தான் முதல்ல நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இயேசுவே நான் உங்களும் எனக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கணும், நான் என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு கேளுங்க. இந்த நம்ம இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, இந்த 2025 ஒப்பு கொடுத்து நீங்கள் அதை வாழ நினைக்கும் போது, இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை ஆசீர்வாதங்கள் எல்லாம், இயேசு சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும். இது எல்லாம் நான் இல்லை, இன்னும் ஒரே ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா? எவ்வளவோ நான் ஜெபிக்கலான்னு முயற்சி பண்ணுறேன், ஜெபிக்கலான்னு நான் முழங்கால் படிடுறேன், வேதம் வாசிக்கலான்னு நான் முழங்கால் படிடுறேன், என்னால் ஜெபிக்க முடியல. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. என்ன காரியம்னு விசாரித்தா ஒரு என்ன தெரியுமா, நம்மளுக்குள்ள பாவம் இருந்தது அப்படின்னா நம்ம என்னதான் செய்தாலும் இயேசுவோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா இயேசு பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ நம்முடைய பாவ வாழ்க்கையை நம்ம சரி பண்ணும்போது தான் நம்ம வந்து இயேசுவோட பேச முடியும், இயேசு பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு சம்பவம், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பொண்ணை கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணு போகிற இடத்துலலாம் சண்டை போட்டுட்டு வரா. சின்ன பொண்ணு, மிஞ்சி போனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தான் படிப்பாள். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் சண்டை. ஸ்கூல்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க, வேறு ஸ்கூல் மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து தனியாக இருக்கேன், நான் சிங்கிள் மதர், எனக்கு யாருமே கிடையாது, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன். இவள் ஸ்கூலில் ஒழுங்காக இருந்தா அப்படின்னா வீட்டில் இருக்கிற நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் ஒழுங்காக சண்டை போடாமல் இருந்தானா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துப்பாங்க. ஸ்கூலில் ஒழுங்காக இருந்தானா, ஸ்கூலில் படித்தானா நான் வேலைக்கு போயிட்டு இவளை பார்க்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், அப்போ தான் இவளை பார்க்க முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படின்னாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்திருக்கிறேன்னு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேசினேன். அவள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவளை மாதிரி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியை அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இருந்தது. அவ்வளோ மெச்சூரிட்டி, சின்ன குழந்த மாதிரி இல்லை, அவ்வளோ மெச்சூரிட்டியாக பெரியவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறா. எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா எனக்காக, அப்புறம் ஏன் சண்டை போட்ட, எல்லாரும் எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க அதனால் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே கஷ்டம், இவ்வளோ மெச்சூராக இருக்கிற பொண்ணு எப்படி சண்டை போடுவா, இவ்வளோ ஞானமாக பேசுகிற பொண்ணு எப்படி மற்றவங்க கூட சண்டை போடுவா. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் அப்பா அம்மா என்னை சேர்க்கலை. சரி, இப்போ உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு கேட்டேன். என் கணவர் அவங்க அப்பா அம்மா கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு, அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என் கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு கிடைக்காது. அப்போ உங்கள் பொண்ணு உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு கேட்கலையான்னு கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க அப்பா வந்தாராம், வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்களாம், உனக்கு அப்பா இல்லைன்னு நினச்சிக்கோ, எல்லாரோட அப்பாவும் துபாய் அப்படிலாம் வேலை பார்ப்பாங்களே அப்படியே போயிட்டாங்க
அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் அம்மா கிட்ட அப்பாவை பார்க்கணுன்னா நீ கேட்கக்கூடாது. அப்பா உன்னை வந்து பார்க்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட குழந்தைகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரிக்கு டிப்ரெஷன், இப்படி ஆயிருச்சே. அப்போ பிரச்சனை யார்கிட்ட? குழந்தைகிட்டயா அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட. குற்ற உணர்வு, நம்ம செஞ்ச தப்புனால நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம செஞ்ச தப்புனால பிள்ளை பாதிக்கப்படுது. அந்த குற்ற உணர்வுனால இந்த சகோதரி அவங்கள வந்து தனிமைப்படுத்தி பிள்ளை புரிஞ்சிக்கலன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த பிள்ளை இருக்க முடியும். டிப்ரெஷன், பாதிக்கப்பட்டிருக்கோம், குற்ற உணர்வு, அவங்களால ஜெபிக்க முடியல. இங்கே வந்து ஜெபத்தில் உட்காந்தா நல்லா இருக்குன்னு அடிக்கடி ஜெபத்துக்கு வராங்க. ஆனால் தனிமையில் குற்ற உணர்வு, தனிமையில் பாவத்தின் அழுத்தம், சமாதானத்தை இழந்து போயிருந்தாங்க. இப்போதான் சொன்னேன், நீங்கள் முதலாவது அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நடந்துருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு கேளுங்க. இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் குற்ற உணர்வெல்லாம் மாறிடும், உங்கள் இருதயத்தில் சமாதானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இயேசுக்கிட்ட எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார்னு சொன்னேன். கேட்டுட்டு போனாங்க. அப்போது நமக்குள்ள பாவம் இருக்குது, ஏதோ ஒரு பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இயேசுக்கிட்ட ஜெபிக்க முடியாது. குற்ற உணர்வோடு இருக்கிறீங்கன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது. அப்போ முதலாவது அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். அப்போ நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வந்து மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும்போது நம்ம இயேசுடைய பிள்ளைகள், நம்ம தைரியத்தோட விசுவாசத்தோடு நம்ம இயேசுக்கிட்ட பேசலாம். அந்த குற்ற உணர்வு மாறும், நம்மளால் ஜெபிக்க முடியும். சரியா? இதை கேட்டீங்கல்ல, நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தில் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம மாட்டியிருக்கோம், எப்படிப்பட்ட காரியத்தில் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம், எப்படிப்பட்ட தந்திரத்தோட பிசாசு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்தால் நமக்கு தெரியும். இருக்கிற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களா? நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொள்ளுங்க. முதலாவதாக ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் நம்ம எல்லாம் சொன்னோம். இங்கே நிறைய பேர் இயேசுக்கும் உங்களுக்கும் அவனை உணவு சரியில்லை, நீங்கள் ஒழுங்காக வேத வாசிக்கலை, ஒழுங்காக நீங்கள் ஜெபிக்கலை, உங்கள் வேலை பழுவு நிமித்தம், உங்கள் குடும்ப சூழ்நிலையின் நிமித்தம், உங்கள் வீட்டில் வந்த பாடுகளின் நிமித்தம் நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டீங்க. ஆண்டவருக்கு உங்களோட இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. இயேசுவை தேடுறதை நீங்கள் விட்டுட்டீங்க. இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னை மறுபடியும் என்னோட புதுப்பிங்க. கேளுங்க, இயேசுவே எனக்கு மறுபடியும் உமக்கும் உள்ள உறவை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. ஆதி அன்பு இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ என்கிட்ட இருந்த ஆதி அன்பு எனக்கு வேணும், நீ எப்படி என்கிட்ட முதல்ல இருந்தியோ அதே மாதிரி என்னை ஒப்பு கொடுப்பியா, என்கிட்ட பேசுவியான்னு கேட்குறார். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த வருடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அடுத்த வருடம் ஆண்டவரே, இந்த வருடத்தில் இருந்து ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன், நான் பழையபடி உம்மோட நான் வந்து ஐக்கியப்பட்டு இருப்பேன், நான் நேரத்தை உமக்காக செலவிடுவேன். இந்த நேரம் என் இயேசுவுக்குன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன். காலையில் இருக்கணும் இல்லை இரவுல இருக்கணும், இந்த நேரத்தை நான் உமக்குன்னு கொடுப்பேன்னு ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுங்கள். இன்னும் சிலர் பாரத்தின் நிமித்தம், அழுத்தத்தின் நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் திகைத்து போய் சோர்ந்து போய் ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க. ஜெபம் உங்களுக்குள்ள இல்லை. சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க. கூட்டத்துக்கு போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், கூட்டத்துக்கு போனால் எனக்கு நன்மை கிடைக்கும், கூட்டத்துக்கு போனால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து தான் வந்திருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் பாடுகளின் நிமித்தம், உங்கள் அழுத்தங்களின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இயேசுவே என்னை மன்னிங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னோட பேசுங்க, நான் மறுபடியும் உம்மோட பிள்ளையை மாறணும், நான் மறுபடியும் எனக்கும் உமக்கும் உள்ள ஐக்கியத்தை எனக்கு சரி பண்ணணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. பலப்படுத்துங்கன்னு நான் கேளுங்க. கேட்க பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் நிரப்பப்படுறீங்க. கேளுங்க. இயேசு உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கு. வாயை
வாயை திறந்து நீங்கள் பேசுங்க, அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாயை நன்மையினால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் பழையபடி தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் உங்களுக்கு வருகிறது. அந்த ஐக்கியம் உண்டாகிறது. அதற்கு முதலாவது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகிறது. அந்த சமாதானம் தான் தேவன் உங்களோட பேசுகிறதற்கான அடையாளம். தேவன் உங்களோட மறுபடியும் தன்னுடைய உறவை புதுப்பித்ததற்கான அடையாளம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்குள்ள வாங்க, மறுபடியும் என்னோட பேசுங்க. என் பாவங்களை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க. நான் உங்களோட ஆண்டவரே உங்க தவற விட்ட தவறுகளை எனக்கு மன்னிங்க. நான் உங்களோட நேரம் செலவிடலை, அந்த காரியங்களை எனக்கு மன்னிங்கன்னு கேளுங்க. கேட்க 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 அநேகருடைய இருதயத்தில் காணப்படுகிற பாரங்கள், அநேகருடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு இறுக்கங்கள், ஒரு இருள் இயேசுவின் நாமத்தினால விலகி கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசு செய்கிற அற்புதம், அதுதான் இயேசு செய்கிற சமாதானம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றின்னு சொல்லுங்க. சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க நன்றி தகப்பனே, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி. ஒப்பு கொடுங்க. நான் இனிமே ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசு உதவி செய்து கொண்டு அநேகரை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அநேகர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய இருதயம் புது இருதயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய பாரங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. அநேகருடைய இருதயங்கள் லகுவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டவங்க இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி அப்பா, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. சரி, இப்போ இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, விசுவாசத்தை இழந்து, தவறான நம்பிக்கை நிமித்தம் விசுவாசத்தை இழந்து சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இயேசுவை நோக்காமல் மற்ற எதை நான் வச்சுருக்கிறேன், மற்ற பாவங்கள் எனக்குள்ளே இருக்குது, இயேசு மேலே எனக்கு விசுவாசம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிர்விசாரத்தினால பாதிக்கப்பட்டு இயேசுவெல்லாம் நீங்கள் தேடலை, எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு, எதுக்கு வேதத்தை வாசிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட, எனக்கு அப்படி ஒரு பாரம் இருக்குது, எனக்கு இயேசு மேலே எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு இயேசு மேலே விசுவாசம் போயிருச்சு, நான் ஒரு காலத்தில் விசுவாசமாக இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ எனக்கு நிர்விசாரம் வந்துருச்சு, எனக்கு ஜெபிக்க எண்ணமே வரலை அப்படின்றக்கு உங்கள் கைகளை தூக்க முடியுமா? என் சம்பளத்தை நான் நம்பினேன், அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. இயேசுவை நம்பாமல் சில பேர் இருந்தது நிமித்தம் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, பயத்தினால் பாதிக்கப்பட்டு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா முன்னாடி வாங்க. தூக்கத்தை தடை பண்ணுற ஆவினால் தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்குது, தூக்கமே என்னால் முடியல, யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்கன்னா வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, என்னை விடுதலையாக்குங்க கேளுங்க. நீங்கள் இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுன்ற பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை. இயேசுன்ற பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இயேசு, இயேசுன்ற பேரை சொல்லி ஜெபிங்க. பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இயேசுன்னு சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நிமித்தமாப்பா, சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தத்தை நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் போராட்டங்களோடு வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்கப்பா. விசுவாசத்தை இழந்து போய் ஆண்டவரே, விசுவாசத்தை இழந்து போய் வேறொரு விசுவாசத்தோட தவறான நம்பிக்கைகளின் மத்தியில் இங்கே வந்திருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகள் அவங்களை விட்டு விலகட்டும். அந்த காரியங்களின் மூலமாக கிரியை செய்கிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். தாயத்தை கட்டினதுனால அது மூலமாக பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த காரியத்தை இப்பொழுதே விலக்கி போடுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இயேசுவே என் பிரச்சனையை மாற்றுங்கன்னு கேளுங்க.
பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அறுபடுகிறது. இயேசுவின் நாமத்தினால மந்திரவாத கிரியைகள், தகடுகள் இயேசுவின் நாமத்தினால எரிகிறது. தாயத்துகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் அழிகிறது. இயேசுவே நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி, விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால விலகிறது. பயத்தின் ஆவியினால வந்திருக்கிறீங்க, உங்க மேல கைகளை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசு விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். குழப்பத்தின் ஆவி, குழப்பத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு விடுதலை ஆக்குகிற தேவன் உங்க அருகில் இருக்கிறார், உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இயேசுவே தற்கொலை எண்ணத்தினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, பாம்பின் ஆவி, பாம்பின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிற அந்த பாம்பின் ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இயேசுவின் வல்லமை, வல்லமை இறங்குகிறது. இன்னைக்கு உங்களை ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் டிப்ரெஷனை கொண்டு வருகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகிருச்சு. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. இயேசுன்னு நோக்கி கூப்பிட்டீங்கல்ல, இயேசுன்ற பேரை சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசால அங்கே இருக்க முடியல, அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. அநேகருக்கு ஒரு விடுதலை, அநேகருக்கு ஒரு விடுதலை. எப்பவும் பயம், இந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறி இருக்கு. உங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் தெரியுது. அந்த பயம் இயேசு உங்களுக்கு விடுதலை ஆக்கிவிட்டார். அந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறி இருக்கு. சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம் மாறி இருக்கு. சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. இயேசு அற்புதம் செய்து விட்டார். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எனக்கு பயம் இருந்துச்சு, எனக்கு பயத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன், எனக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு, எனக்கு தூங்க முடியல, தற்கொலை எண்ணம், இப்படிப்பட்ட வந்து இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்றவங்க கைகளை உயர்த்த முடியுமா? நீங்கள் சாட்சி சொல்ல மேடைக்கு வாங்க, இந்த சைட் இந்த பக்கம் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தீபாவளி பண்டு பிடிச்சிருந்தேன். அந்த பயம் வந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக இருந்தது. இதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் கிடையாது, பெரிய குழப்பம். இப்போது பாஸ்டர் அம்மா சொன்னதுனால நான் முன்னாடி வந்தேன். அப்போது என்னோடய பாவத்தை எல்லாத்தையும் நான் அறிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். எனக்குள்ளே இருந்த அவ்வளோ பயம், ஆதங்கம், நடுக்கமாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு. ஏசப்பா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லா பயமும் இயேசு அற்புதம் செய்துட்டார். பாருங்க, பயத்தின் ஆவி 4 வருஷமா எப்பவுமே பதட்டம், எப்பவுமே பயம், இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள ஜெபமே பண்ண முடியாமல் இருந்தது. நானும் மாதந்தோறும் இங்கே ஜெபம் பண்ண வரப்பெல்லாம் நினைப்பேன், ஏசப்பா எனக்குள்ள ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா, நானும் ஜெபிக்கணும் எல்லார போலன்னு. இந்த போன மாதம் திருப்பி வாசல் ஜெபத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வீட்டில் ஜெபமே பண்ணல. இப்போ ஆண்டவர் எனக்கு அதுலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. நம்ம மதுரையிலேருந்து வந்திருக்கேன். கடந்த 15 நாட்களாக எனக்கு என்னுடைய கணவன் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருந்தேன். கடந்த 6 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல நான் என்னுடைய கணவன் என்னுடைய தாயார் வந்தோம். அப்போ என்ன இருந்து ஒரு சர்ப்பாவி வெளியில் போச்சு. அதே மாதிரி இந்த ஜெப நேரத்தில் எனக்கு ப்ரேயர் பண்ணுற போது என்னை வந்து கடுமையாக கட்டி வச்சுருந்தேன். ஒன்று நீ வாழணும், இல்லைன்னா நீ சாகணும்னு எனக்கு வச்சுருந்தது. நானும் மோகன் லாசரஸ் அங்கிளை வந்து பார்க்கணும்னு. உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? உங்களுக்கு வெளியே போனது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்போ எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆவி வருத்தத்தோட அந்த ஆவி அவங்களை விட்டு வெளியே போனோன்னே இப்போ லகுவா முயற்சி இருக்காங்க. நான் லகுவா இருக்கிறேன் அப்படின்னு, சந்தோஷத்தோட இருக்கிறேன் அப்படின்னாங்க. பயத்தின் ஆவி என்ன ஜெபம் பண்ண விடாது. கொண்டு பேச மண்டையில் ஒரு மாதிரி கிருகிறா வச்சு என்னை கொண்டு கடத்துரும். இப்போ என்னை விட்டு ஒரு பயத்தின் ஆவி அந்த தலைவலியா என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். ஆமேன். பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறி இருக்கு. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் பேர் முரளிங்க, ஈரோட்டில் தான் வரேன். 3 வருஷமாக அந்த நுரையீரல் பிரச்சனைனால மூச்சு விட முடியாமல் இந்த பயத்தினாலே இருந்த தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி முடியல, எந்திரிக்க முடியல. போன வருஷம் நான் நல்லா படுத்த படிக்க ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க. இந்த வருஷம் நான் வேலை எழுத வச்சுட்டு போன வருஷம் வந்துட்டு இப்போ வந்து ஜவம் பண்ணிட்டு முட்டி போட்டு ஜவம் பண்ணுங்க. இப்போ கூப்பிட்டீங்க, அப்படியே உடம்புல மின்னல் அடிச்ச மாதிரி ஆடுங்க, ஒரு மாதிரியா இப்போ உடம்புக்கு நல்லா தெம்பாயிடுச்சு. பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நிமித்தம் பயம், தற்கொலை எண்ணம் இன்னைக்கு அவங்கள விட்டு வெளியேறி இருக்கு. இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். எனக்கு 1 வருஷமாக ஆச்சு. லாஸ்ட் இயர் ஒரு பொண்ணு இழந்துட்டேன் நான்.
இன்னொரு பொண்ணு கிட்னி ப்ராப்ளம்னால இருந்ததுனால நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு அழுது தூக்கம் இல்லை வீட்டில். இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு அந்த ஒரு இது என் பொண்ணு சுகமாகணும், எங்களுக்கு ஒரு சமாதானம் வீட்டுக்கு வரணும்னு நான் முன்னாடி வந்தேன். எனக்கு ஜபிச்சப்ப ஏதோ ஒரு இது என் விட்டு போன மாதிரி டிப்ரெஷன். ஃப்ரீயா இருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கு. டிப்ரெஷன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பயம், எப்பவுமே ஒரு பயம். என் பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். இப்பயும் அதை பயத்தினால இருந்தனால எப்போ என்ன தோணும் உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க? இப்போ அவ இப்போ 2 காலம் பயம் போயிடுச்சு. ஆமே, பொண்ணை குறித்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுதான். ஜெபிக்கும் போது அந்த பயத்தின் ஆவி வெளியேறணும்னு இப்போ சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. நான் ரொம்ப 8 வருஷமாக ரொம்ப டிப்ரெஷனாக ரொம்ப பயந்துட்டு எந்த விஷயமும் என்னால் செய்ய முடியாமல் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்போ கூட நான் வரும்போது ரொம்ப ஃபீவரோட தான் இருந்தேன். இங்கே வந்து முட்டி போட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கத்திருக்கு ஸ்தோத்திரம். ஏசு அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 9 வருஷங்களா டிப்ரெஷன் வியாதி இருந்துச்சு. இன்றைக்கி அக்கா சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. இந்த வியாதி வந்ததுலேருந்து நான் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டேன். இன்றைக்கி வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். ஏசுபா கூட அவருக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்திருக்கேன். ஆமேன். இயேசு விடுதலை கொடுத்துருக்கார். இயேசு விடுதலை கொடுத்துருக்கார். ஆமேன். இப்போ நம்ம இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த போதை வஸ்துக்களை நான் பயன்படுத்துகிறேன், தவறான காரியத்திற்கு நான் இடம் கொடுத்துருக்கிறேன், எனக்கு மறைமுக பாவங்கள் இருக்குது, குற்ற உணர்வு, எனக்கு ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் குற்ற உணர்வில் சமாதானத்தை இழந்து போய் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்களா? இப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாவத்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை. சரி, வந்திருக்கிறீங்கல்ல, உங்கள் இருதயத்தில் எல்லாரும் கைகளை வைங்க. இயேசுவே, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என் இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுங்க. நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் பாவத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னிங்க. கேளுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. இயேசுவே, எந்த பாவமாக இருந்தால் அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் குடிக்கு அடிமையாக இருந்துட்டேன், நான் போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்துட்டேன், நான் தவறான காரியத்திற்கு நான் இடம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன், எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது, எனக்குள்ள இந்த பாவ உணர்வு என்னை பாதிச்சுக்கிட்டு இருக்குது, நான் பாவின்னு என் இருதயம் என்னை குற்றப்படுத்துது. இயேசுவே, என்னை பாவங்களை மன்னிங்க. கேளுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே, எனக்கு விடுதலை தாங்க, இந்த அடிமைத்தனத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. இதனால் என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை வருது, இதனால் குடும்பத்தில் எனக்கு போராட்டம் வருது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. தகப்பனே, அப்பா, மை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்கப்பா. உம்முடைய விடுதலை ஆக்குகிற கரம் இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே வைக்கப்படுவதாக. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை. இயேசுவே, நீங்கள் விடுதலை கொடுங்க. அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவே நீங்கள் விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. அநேகர் ஆண்டவரே குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க, பாவத்தின் நிமித்தம் இருதயம் பாதிக்கப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா. இயேசுவே, அவங்க பாவங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்கப்பா. இயேசுவே, என்னை மன்னிங்கன்னு கேட்குறாங்கப்பா. இயேசுவே, என்னை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க பாவங்களை மன்னிங்க. அந்த குற்ற உணர்வு அவங்கள விட்டு வெளியேறுவதாக. அவங்க இருதயத்தில் குற்ற உணர்வை கொண்டு வந்து அவங்கள கலங்க பண்ணுகிற அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். பாவ அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். குடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுகிறது. அந்த தவறான காரியத்துக்குள்ள உங்களை அடிமைப்படுத்தி திரும்ப திரும்ப ஒரு பாவத்துக்குள்ள உங்க தள்ளின அந்த பொல்லாத கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறிடுச்சு. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை விடுதலை ஆக்குனதற்காக நன்றி. அநேகரை இயேசு விடுதலை ஆக்குகிறார். இயேசுவே சொல்லி கேட்டீங்க, இயேசு உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி. சரி, இப்போ நம்முடைய சுகத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் பலவீனத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க, பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயேசு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுன்ற பேரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றுங்க. கேளுங்க, இயேசுவே
இயேசுவே என் காரியங்களை மாற்றுங்க. இயேசுவே எனக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது, இந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறேன், இயேசுவே எனக்கு மாற்றுங்கன்னு கேளுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கேளுங்க, இயேசுன்ற பேரை சொல்லி நீங்கள் கேளுங்க. இயேசுவே தகப்பனே, அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகள் மேலே வைக்கப்படட்டும். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க மேலே உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை, உங்களுடைய சுகமளிக்கிற கரம் வைக்கப்படுவதாகப்பா. இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அவங்க சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, எலும்புகளுக்குள்ள உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்வதாக. எலும்புகளுக்குள்ள ஒரு சுகம் உண்டாகட்டும், எலும்புகளுக்குள்ள ஒரு சுகம் உண்டாவதாக. நரம்பு மண்டலத்தில்ப்பா நீங்கள் தொடுங்க, நரம்பு மண்டலத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். என் பலவீனங்களை மாற்றுங்கன்னு கேளுங்க. அநேகர் மேலே ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்கிறது. இருதயத்தில் காணப்படுகிற அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. இருதயத்தில் அந்த பலவீனங்கள் மறைகிறது. இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இருதய பகுதியில் ஒரு அற்புத சுகம் உண்டாகிறது. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி. செயல்படாமல் இருக்கிற உறுப்புகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளோடு அநேகர் வந்திருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யுங்க. இயேசுவே நீங்கள் பலவீனங்களை மாற்றுங்கப்பா. வயிற்றில் வலியோடு வந்திருக்கிறாங்க, அந்த வலி இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. இயேசுவே நீங்கள் விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் சுகம் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நீர் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நீர் சுகம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் சுகம் கொடுத்து விட்டீர். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். இயேசு எனக்கு அற்புதம் செய்திருக்கிறான்றவங்க கைகளை வைத்து, இயேசு நான் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றவங்க சாட்சி சொல்ல மேடைக்கு வரீங்களா? இந்த பக்கம் வாங்க. என் பேர் விமல் ஷோபா, விருதுநகர்லேருந்து வர்றேன். நான் கடந்த மே மாதமும் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தேன். அப்போ என்னுடைய கால் பகுதியில் வந்து பயங்கர ஒரு வியாதி, என்னால் நிற்கவே முடியலை. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க. நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ விடுதலை கொடுத்தாங்க. இப்போவும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்ப்பப்பையில் இருக்க கட்டி எனக்கு கட்டி அப்படியே சுருங்கி ஒன்றுமில்லாமல் போனது. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணும்போது கட்டிகள் எல்லாம் கரைந்து போகட்டும். நீங்கள் என் கண்ணில் வந்து ஒரு உணர்வு அந்த கர்ப்பப்பை அற்புதம் செய்திருக்கிறார், கட்டியை மறைய பண்ணியிருக்கிறார், அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். தென்காசி மாவட்டம் சிவஞானபுரத்தில் வந்துருக்கேன். இந்த ஒரு மாதமாக அந்த மூச்சு திணறலில் மூச்சு விட முடியாமல் இப்போ கூட இருந்து வரும்போது கூட மூச்சு விட்டு 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 இருந்துச்சு. நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், மூச்சு இப்படி அடிக்கடி அடைக்குதுன்னு சொல்லி. இங்கே வந்து ஜெபம் பண்ண பிறகு நல்ல முறை அந்த மூச்சு விட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சுகமாக இருக்குது. 3 மாதமாக என்னால் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. இங்கே பின்னாடி இடுப்பில் வந்து ஒரு பலவீனமாக இருக்கும், எலும்பில் வந்து ரொம்ப வலியாக இருக்கும். யாராச்சும் கைப்பிடிச்சேன், பிள்ளைங்க கைப்பிடிச்சு இப்படி தூக்க சொல்லுவேன் நான். ஆனால் இந்த வேளையில் சம நேரத்தில் ஆண்டோடைய வல்லமையை தொட்டு பூரணமான சுகத்தை கொடுத்து நாங்கள் அங்கே உட்கார்ந்து எந்திரிச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இங்கே சாட்சி சொல்கிறேன். தேவனை நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். எலும்புகளில் இருந்த வலி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். இப்போ அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க, ஜெபிங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணும், எங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதியும். இயேசு உங்களை கவனிக்கிறார், அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறாரு. இப்போ அவருடைய வல்லமை உங்களை தொட ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவருடைய கரம் உங்களுடைய கர்ப்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். நஸ்ரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக, விலகுவதாக. அவைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்றேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்றீர். இவருடைய குடும்பம் பெருகணும், சந்ததி பெருகணும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தரை தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற வருஷத்தில் ஒரு குழந்தை அவர்கள் அணைத்து கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு குழந்தையை அணைத்து கொள்ளுவார்களாக. இந்த ஆசீர்வாதம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே துணிங்க, நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சொல்லுங்க. கடன் பிரச்சனை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எப்பொழுது கடன் கடன் கடன். இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கணும்.
ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி கடன் வாங்க மாட்டேன், கடினமாய் உழைப்பேன், என் தேவைக்காக உம்மை நோக்கி பார்ப்பேன், எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு வழி திறந்து தாரும், பிஸ்னஸுக்கு வருமானத்துக்கு வழி உண்டாக்கி தாரும். கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார். சிலர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிஸ்னஸ், அதனால் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியலை. அது கடன் பிரச்சனை, வறுமை, இழப்புகளை ஏற்படுத்துகிறாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழில் வேண்டான்னு சொல்லுங்க. இது வேண்டாம், பாவத்துக்குள்ளாக்குற இந்த பிஸ்னஸ் வேண்டாம், ஆண்டவரே இந்த தொழில் வேண்டாம், புதிய ஒரு தொழிலை தாரும், உமக்கு பிரியமான தொழிலை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் வழி தரப்பார், புதிய வழி தரப்பார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வேலைக்கு வழி திறக்கப்படணும்ப்பா. இந்த பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு பல வருடமாக வேலை தேடுகிறாங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேலைக்கான வழி திறக்கப்படுவதாக, பிஸ்னஸுக்கான வழி திறக்கப்படுவதாக. அவருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து அந்த வறுமையிலிருந்து விடுதலையாக்குவீராக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவீராக. குடும்பத்தின் மீது இருக்கிற சாபக்கட்டுகள், குடும்பத்தின் மீது இருக்கிற சாபக்கட்டுகள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபக்கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இப்போ சொல்லுங்க விடாதுங்க. கண்ட கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு, தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகுகிறாரு, தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவி, வறுமையை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறாரு, விலகுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை இன்றைக்கு உண்டாகட்டும், விடுதலை இன்றைக்கு உண்டாகட்டும். இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவருடைய வல்லமை விடுதலை தந்து கொண்டு இருக்கிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுடைய இரத்தத்தின் வல்லமையினால் பொல்லாத ஆவிகள் விலகுகிறாரு. சாபத்திலே கிரியை செய்து கொண்டிருந்த ஆவி அவைகள் விலகுகிறாரு. ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாரு. விடுதலை, விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய ரத்தத்தை எங்க மேல தெளிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கு முதல் விடுதலை. அவருடைய வல்லதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்டு திட நம்பிக்கையோடு திரும்பி சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.